Chapter number 2, strategic analysis on external environment. ஒரு சின்ன rough idea about environment, என்னோட company, okay, and என்னோட industry players, இண்டஸ்ட்ரியில இருக்கிற players, which means the competitors, rivals, other similar products பண்றவங்கலாம் put together மைக்ரோன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மைக்ரோ என்விரான்மெண்ட்ல நான் என்னோட இண்டஸ்ட்ரி மட்டும் இருந்தா மிச்சம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, அதர் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் இதெல்லாமே சேர்ந்து வர்றது. ஓகே, அது வந்து என்னன்னு சொல்றது மேக்ரோ இண்டஸ்ட்ரி, சாரி மேக்ரோ என்விரான்மெண்ட். மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஒரு ஆங்கிள் படிச்சோம்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல்ங்கிறது வேற ஒரு ஆங்கிள் பார்ப்போம். ஓகே, ஸோ completely I'm going to analyze about my company internal. Okay, about my company அது வந்து கம்பெனி ரிலேட்டடா எல்லாமே. கம்பெனியை விட்டு வெளியே போறீங்க, அப்போ மேக்ரோ என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். அது தவிர என்னோட இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸே இருக்காங்க இல்லையா, அதுவும் சேர்த்து கவர் ஆயிடும். சோ இந்த மாதிரி கம்பெனி பத்தி மொத்தமா பார்த்தா இது இன்டர்னல். கம்பெனியை விட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வெளியில இருக்கோ அதெல்லாமே பார்த்தா அது வந்து எக்ஸ்டர்னல். ஸோ we are going to focus here in this particular chapter on external environment. Okay, so இன்டர்னல் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் கவர் பண்ண போறோம், ஜஸ்ட் வில் ஹாவ் அ சார்ட் வைஸ். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் தான் என்னது, try to understand strategy and business environment, why we need to understand the environment. Okay, தெரியணும்ல environment analysis ஏன் பண்ணணும். You understand the product and the industry environment analysis பண்ணுவோம். மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்ங்கிறது கஸ்டமர்ஸ்க்காக தான் அந்த மார்க்கெட்டே கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, கஸ்டமர்ஸ் பையிங் அண்ட் செல்லிங்னு வரும்போது அந்த மார்க்கெட்டே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் அண்ட் காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாமே டுகெதர் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது நம்ம டீட்டெயிலா வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலி ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன், பட் பாருங்க நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிக்கா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, சும்மா நீங்க ஒரு பர்சனல் கிளான்ஸ் பாருங்க போதும். ஓகே, சோ அட்மாஸ்பியர்ங்கிறது என்னதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ ப்ராபப்லி ஐ கோ ஃபார் திஸ் சார்ட் ஒர்க் லைக் ஃபார்ம் ஓட இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகே, ஃபார்மோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் என்னோட எம்ப்ளாயிஸ், என்னோட சப்ளையர்ஸ், என்னோட சொல்றாங்க ஃபார்மோட இன்டர்னல் என்விரான்மெண்ட். அண்ட் ப்ராபப்லி ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, எந்த லேயர்லாம் இருக்கு அந்த மாதிரி பேசுறது. ஓகே, ஃபார்மோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் who has the claim. ஓகே, ஸ்டேக்னா கிளைம் அர்த்தம். இன்டர்னலுக்கு ஒன் ஸ்டெப் அஹெட், சப்ளையர்ஸ், பையர்ஸ், ஓகே, ஹவு தேர் அசோசியேட்டட், கஸ்டமர்ஸ் வந்து இன்டர்னல் வர மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணலாம். அண்ட் இண்டஸ்ட்ரி ஷேப்பிங் காம்படேட்டிவ் ஃபோர்ஸ், ப்ராபப்ளி ரைவல்ஸ் இருக்காங்க. ரைவல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர் நான் காமிக்கணும், இல்லை நான் டல்லா இருவேன். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. And pestle analysis, one step ahead. Probably in the pestle analysis, you remember we were just abbreviating this one: P for political, E for economic, S for social, T for technological, L for legal, and E for environmental. இதெல்லாமே put together பார்க்கிறது. And இதை விட கொஞ்சம் அதிகமா போனீங்கன்னா இது வந்து டொமஸ்டிக். இதை விட்டு போனீங்கன்னா நம்ம நேஷனை விட்டு போறோம், which means globalized, அதாவது இன்டர்நேஷனல் போறோம். அதே ஃபேக்டர்ஸ் தான் பட் இன்டர்நேஷனலைஸ் போட்டுருவாங்க. அப்போ என்னோட பிசினஸ் வந்து குளோபல் லெவல் அஃபெக்ட் ஆகுதுல்ல. யூஎஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப் மாறுதுங்கிறாங்க. ஓகே, இஸ்ரேல் வார்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கிறாங்க, பங்களாதேஷ் கிரைசிஸ், இதெல்லாமே என்னோட இம்பாக்ட்ல இருக்கு. ஓகே, சோ என்னோட இம்பாக்ட்னா நான் எங்கேயும் இருக்கேன் இல்லையே. பாருங்களேன், இந்த சர்க்கிள்ஸ் பாருங்களேன். என்னோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் இன்னமோஸ்ட் சர்க்கிள். அப்போ இங்க என்ன நடந்தாலும், இங்க என்ன அஃபெக்ட் ஆனாலும், இங்க என்ன அஃபெக்ட் ஆனாலும் கட்டாயமா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி சீரியஸ் இம்பாக்ட். எல்லா கேசஸும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பங்களாதேஷ் கிரைசிஸ் வந்துட்டு டெக்ஸ்டைல்ல பயங்கரமா டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாமே. பட் எல்லா கேஸ்லயும் அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன் இண்டஸ்ட்ரிக்கும் டெக்ஸ்டைல், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் டெக்ஸ்டைலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னேன் நான். ப்ராப்ளம் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது பங்களாதேஷ் கிரைசிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணதை தவிர மிச்ச டைம்ல எனக்கு அது தேவையே இல்லை. ப்ராபப்ளி தமிழ்நாடுக்காக நான் பார்த்தோம்னா திருப்பூர் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் வெல் பிகாஸ் ஆஃப் திஸ் பங்களாதேஷ். அது வரைக்கும் நான் ஹாப்பி. ஓகே, ஆஸ் அ தமிழனா, ஆஸ் அ இந்தியனா ஹாப்பின்னு சொல்லலாமே தவிர மத்தபடி வந்து டைரக்ட்லி அஃபெக்டிங் ஆனா இல்ல. ஓகே, நான் என்னோட பிசினஸ் அது பண்ண போறது இல்ல. நான் வேர் பண்றது கார்மெண்ட்ஸ் வாங்கினா அதுக்கு டெக்ஸ்டைல்ஸ் தேவைப்படுது, அவ்வளவுதான். மத்தபடி வந்து என்னோட பிசினஸ் பார்க்க மாட்டேன். பட் எக்கனாமிக் க்ரோத் ஆஸ் அ ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது கட்டாயமா அதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு இப்ப தெரியல, லேட்டர் பீரியட்ல தெரியும். ஆஸ் அ சிஏவா சிஎஸ்ஆ தெரியும். So process of strategic management begins with strategic analysis. Please highlight, probably you may expect this as a quotes question. The process of strategic formulation begins with the strategic analysis. Discuss அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சாப்டர்ல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ் பத்தி நீங்க டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஒண்ணும் இல்ல,
என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நான் ஃபார்முலேட் பண்ணுவேன். ரிமெம்பர் விஷன் கோல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே வந்து இட் ஷுட் அலைன் வித் ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்னோட அப்ஜெக்டிவ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸா இருக்கும். கோல் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோலா இருக்கும். எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் ஓகே. சோ இதெல்லாமே வந்து நான் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ல என்னென்ன வேணும் என்னென்ன எப்படி நான் டேக்கிள் பண்ண போறேன் இதெல்லாமே நான் ஐடென்டிஃபை பண்ணப்பா. இங்க வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட நேச்சர் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலன்ட் சேஞ்சஸ் அண்ட் இட்ஸ் நாட் சோ வெரி சிம்பிள். நீங்க டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு நேச்சரை கிரியேட் பண்ணும். ஓகே. So I would like to go for the very next heading 2.2 strategic analysis. Please highlight this also may be expected as a fourth question. Strategic formulation is not a task in which the usual line by line போக மாட்டேன். எப்ப தேவைப்படுதோ அப்பதான் line by line போறேன். Okay, so you can easily adopt my team. Okay, first class attend பண்றவங்க please try to understand. எப்ப தேவைப்படுதோ அப்ப லைன் பை லைன் போகும். மிச்சதெல்லாம் நான் அப்படியே கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணிட்டு அது ஒன்றும் லைக் டிக்கிங் மட்டும் பண்ணிட்டு போயிடும். ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் இஸ் நாட் அ டாஸ்க் இன் விச் மேனேஜர்ஸ் கேன் கெட் பை வித் இன்ட்யூஷன். தோணுச்சு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கல்ல, எப்படி தோணுச்சு அது ஏதோ நிறைய பேருக்கு அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற விஷயம் இல்ல. இன்ட்யூஷன், ஒப்பீனியன்ஸ், இன்ஸ்டிங்ஸ், கிரியேட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா இட் இஸ் அபவுட் ஜட்மெண்ட்ஸ். ஓகே, அதனாலதான் நம்ம அனலைஸ் பண்ணோம். See, இந்த லைன்ல ப்ராபப்ளி இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் பிளாக் பண்றேன்ல அதுல ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பத்தி சொல்லவே இல்ல. எதை பத்தி பேசுறாங்க? ஃபார்முலேஷன் பத்தி பேசுறாங்க. ஆனா நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பத்தி பேசுறோம். அப்ப லிங்க் பண்ண தெரியணும். அப்ப இந்த லைன் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. லிங்க் தெரிஞ்சா போது நீங்க கதையை வேற எழுதலாம். ஓகே. சோ என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட்டா நம்ம இங்க லைன் பார்த்தோம்ல, we are going to compile the information I think over here. நம்ம இருக்க compile the information about external and internal. அப்போ இப்படி நான் இன்ஃபர்மேஷன் எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஐம் கோயிங் டு ஸ்கேன் த என்விரான்மெண்ட். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்விரான்மெண்ட் ஸ்கேனிங். இட்ஸ் அ நேச்சுரல் அண்ட் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி. ப்ளீஸ் ஹைலைட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி விட்டுறது இல்ல. ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்? ஆக்சுவலா ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேச்சர். அது என்ன ப்ரோஆக்டிவ்னா முன்னாடியே டிசைட் பண்றது. அது என்ன ரியாக்டிவ்னா என்விரான்மெண்ட்ல மாறிக்கிட்டே இருக்கும். சேஞ்சஸ் நடந்துட்டு டர்புலன்ஸ் ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஏதாவது சேஞ்ச் நடந்ததுன்னா அதை அடாப்ட் பண்ணி அந்த சேஞ்சஸ் நம்ம உள்ள பண்ணுது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ப்ரோஆக்டிவாவும் இருக்கணும், ரியாக்டிவாவும் இருக்கணும். எங்கேயாவது உங்களுக்கு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். பார்ட்லி ரியாக்டிவ் அண்ட் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் அண்ட் பார்ட்லி ரியாக்டிவ். அப்போ இந்த கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி ஒரு வாட்டி நான் பண்றேன் அதுக்கு பிறகு வந்து பண்ணல அந்த மாதிரியான அந்த கண்டினியூஸா நீங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் சம் டூ இட் ஆன் இன்ஃபார்மல் பேசிஸ். ஏன்னா ஆக்சுவலி இது ரொம்ப காஸ்ட்லி ப்ராசஸ். ஓகே, அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா வந்து வெளியே வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு கன்சல்டன்ட்டோ இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ரிலே பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. கொஞ்சம் இன்ஃபார்மலாவே பண்ணும். பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இப்போ பட்ஜெட் மாதிரி இருக்கு இல்லையா? சோ டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ்னால என்ன நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு? ஓகே, ஜிஎஸ்டி வந்து இப்போ இந்த கிரீம் அண்ட் ஜிஎஸ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இஷ்யூ. அது வந்து ஒரு மீனிங்ஃபுல் இஷ்யூ தானே. விச் மீன்ஸ் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. நான் எப்பயாவது வாட்டி வாங்கி சாப்பிட போறேன், வாங்கும்போது ஃபீல் பண்ணுவேன். பட் கிரீம் பன் பிசினஸ் பண்றவருக்கு அந்த ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. பன் அண்ட் கிரீம் வாங்கிட்டா போதும். ஆமா, நல்ல ஐடியா இருக்குல்ல. நானும் அந்த கிரீம் பன் தான் வாங்குவேன், பன் அண்ட் கிரீம் வாங்க மாட்டேன். ஓகே, நான் அப்ளை பண்ணி சாப்பிடுறதும் அவங்க முடிக்கவே டிஃபரன்ஸ் இருக்கு. பட் எவ்ரிபடி ஆர் நாட் சேம் லைக் மீ. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரீம் அண்ட் பன் எடுத்துக்கலாம். ஓகே, இட் இஸ் ஓவர் அந்த மாதிரி. அப்போ டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுது, ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது தேவைப்படுதுன்னா எஸ் ஆப்வியஸ்லி வி நீட் டு ரெஃபர் தட் ஆல்சோ. ஓகே, அண்ட் யூசுவலி செப்பரேட்ஸ் கிரேட் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். ஏன்னா நம்ம என்னோட ஆர்கனைசேஷன் பத்தி நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா நம்ம அவுட் சைடர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவோம். சோ அது தவிர வந்து லைக் இன்ஃபார்மல் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்கு அதெல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே, இது கம்ப்ளீட் தியரி தான். பட் ப்ளீஸ் ட்ரை டு கோப் அப் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்டிங் பண்ண ட்ரை பண்றேன். இஸ் ரேபிட் எக்ஸ்பேண்டிங் ஆர்கனைசேஷன்ஸ்னால நம்ம வந்து ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் பார்க்கணும். அதனால நம்ம அனாலிசிஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ கேன் ஹைலைட் திஸ் ஒன். நீங்க நோட் பண்ணிக்கலாம். The strategic analysis is a component of business planning. Please highlight. ஏனோ தானோ பண்றதுல இன்ஃபார்மலா இருந்தாலும் ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு மெத்தடாலஜி இருக்கும். So it's a methodological approach. Makes the right resource investment. You remember the keywords பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் பார்த்தோம் இல்லையா? சோ எந்த மாதிரியான ரிசோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அண்ட் ஹவு இஸ் கோயிங் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். என்னோட பிசினஸ்க்கு தேவையான அப்ஜெக்டிவ்ஸ் நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இட் ஃபோர்சஸ், I'm highlighting, it forces to think about the rivals. I want to highlight the Toyota car case discuss பண்ணனா, Toyota and Ford.
அவங்க வந்து 2 வருஷம் சும்மா இருந்துட்டு ஃபோர்ட்ல யூஎஸ்ல வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண டொயோட்டாவை 2 வருஷம் சும்மா வந்துட்டு ஃபோர்டு பத்தின வீக்னஸ் திங்க் பண்றாங்க. அப்போ 1 lakh kilometer தாண்டாதுன்னா ரொம்ப எக்கச்சக்கமா ரிப்பேர் பண்ணும். அப்போ ஸ்ட்ராங் என்ஜினை கொடுக்கும். அப்போ டொயோட்டா வச்சிருக்கீங்கன்னா 5 lakh kilometer வரைக்கும் நீங்க பயலாம் ஓட்டா 5 lakh பிறகு செகண்ட் சேல்ஸ், தேர்ட், ஃபிஃப்த் ஹேண்ட் ஓனர் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. டொயோட்டா இனோவா 5 lakh வரைக்கும் 5 hands 6 hands எல்லாம் மாறி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கெத்தான இன்ஜின். ஏன் சொல்ல வரேன்னா இது வரைக்கும் அவன் 2 years சும்மாவே இருந்தான். அப்போ நான் என்னோட பிசினஸ் அப்படின்னு பார்க்காம இட் ஃபோர்சஸ் மீ டு திங்க். பியூட்டிஃபுல்லான வேர்ட். இட் ஃபோர்சஸ் மீ டு திங்க் அபவுட் த ரைவல்ஸ் அண்ட் எப்படி வந்து என்னோட பிசினஸ் பிளான்ஸ்க்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து 2 சிச்சுவேஷன் கன்சிடரேஷன்ஸ் பார்க்கணும். ஒன்னு வந்து என்னோட இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன். ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தா சின்ன சின்ன பிளேயர் எல்லாம் இருக்கும். அவனை பத்தி நான் வரி பண்ணணுமா? சொல்ல முடியாது. சின்ன பிளேயர் டக்குனு பயங்கரமா பூமர் போயிருப்பான். சோ நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் பாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஓன் கேப்பபிலிட்டிஸ். ஓன் கேப்பபிலிட்டிஸ்னா இன்டர்னல் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், மார்க்கெட் பொசிஷன் இது எல்லாமே வந்து ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரலா இன்னும் எக்ஸ்டர்னல் குள்ள போகல. அதனால இது எல்லாமே வந்து எதுல கவர் ஆகும்னா இன்டர்னல் கவர் ஆகும். இது வந்து எக்ஸ்டர்னல் கவர் ஆகும். இப்போ ஹெட்டிங் பாருங்களேன், சிச்சுவேஷன் கன்சிடரேஷன்ஸ். அப்போ எக்ஸ்டர்னலும் பார்க்கணும், internal பார்க்கணும். Is it okay? So probably you can find this chart over here. External analysis, internal analysis. Internal analysis வந்து you identify the strength and weakness. SWOT analysis வேற ஒன்றும் இல்லை. SWOT analysis strength and weakness வந்து இங்க internal வந்துடும். Opportunities and threats வந்துட்டு external. Is it okay? So this is about strategic analysis. It's an analytic sequence. Okay. ஒரு proper sequenceல போவோம். அது ஏன் analytic sequence தான்? Sequence தான் 1, 2, step by step. அந்த மாதிரி இல்லை. analytic sequence வந்து some logic கூட போகுது. ஓகே. அது சேம் டைம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண போறதுல 2-3 ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிட்டு which means we'll have different alternatives. அதை வந்து இவாலுவேட் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணுவோம்? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் அதுதான் என்னோட ஃபைனல் சாய்ஸா போகும். அப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் சாய்ஸா மாறும். அண்ட் யூ ஹேவ் டு அக்யூரேட்லி டயக்னைஸ் த என்விரான்மெண்ட். எவ்வளவு தூரம் வந்து மேனேஜர் சைட் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க, ஒரு சவுண்ட் லாங் டேர்ம் டைரக்ஷன் இருக்குமா? ஓகே, டிசைட். மேனேஜரோட ரோல் இது. ஓகே, they will decide on சவுண்ட் லாங் டேர்ம் டைரக்ஷன் இருக்குமா? which means இப்போ நான் டெவலப் பண்றேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதை தாக்கு பிடிக்கிறது அளவுக்கு நான் இருக்கணும். ஓகே, அந்த ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இப்போ நான் ரெடி பண்ணிடுவேன். ஓகே, ஒரு 2 years கழிச்சு நான் இதே மாதிரி இருப்பேனா, ஒரு 5 years கழிச்சு நான் இதே மாதிரி இருப்பேனா? ஸோ அந்த ஆங்கிள் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செட் அப்ராப்ரியேட் அப்ஜெக்டிவ்ஸ். ஏகப்பட்ட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியாது. ஷுட் பி இன் ஹேண்ட்ஃபுல் நம்பர். நீங்க மட்டும் 15 அப்ஜெக்ட் 20 அப்ஜெக்ட் முடிஞ்சிருக்க 7 or 8 அப்ஜெக்டிவ்ஸ் தான் வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா 2 or 3 வச்சா இன்னும் கீழா இருப்பீங்க. அண்ட் எஸ், கிராஃப்டிங், ப்ளீஸ் ஹைலைட். கிராஃப்டிங் அ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் நாட் டிசைனிங், இட்ஸ் நாட் பிளானிங், இட்ஸ் கிராஃப்டிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. கிராஃப்டிங் செதுக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களா, ஒரு சிலை, ஒரு 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 பிக்சர் கொடுத்துட்டு ஒரு சிலையை செதுக்க சொன்னா எப்படி பார்த்து 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 செதுக்குவாங்க. ஓகே, அந்த மாதிரி பார்த்து 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 பண்றதுதான் வந்து கிராஃப்டிங். அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம பண்றோம். பார்த்து பார்த்து பண்றோம். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியா முடியணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க வந்து வின் இருக்கும், இல்லைன்னா மொத்தமா கவுத்து விட்டுரும். டாமினோஸ் பீஸா சாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது மொத்தமா கவுத்து விட்டுச்சு பிசினஸ். ஓகே, அப்போ வின்னா லூஸா அப்படிங்கிறது நீங்க டிசைன் பண்றீங்களா, உங்க ஸ்ட்ராட்டஜி கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஃபார்முலேஷன் ஆங்கிள் பேசுறதுனால டிசைன் பண்றதுதான் சொல்றோம் கிராஃப்டிங். இதே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வந்தா ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, இம்ப்ளிமெண்டேஷனும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அந்த கதையை மாத்துவோம். ஓகே, சோ பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனியோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட், யூ கேனாட் கிளியர்லி ஃபார்ம் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான், கேம் பிளான். ஸ்ட்ராட்டஜிக் கேம் பிளான்ங்கிறது என்னென்ன பண்ண போறீங்க, இதான் அனாலிட்டிக்கல் சீக்வன்ஸ் பார்த்தோம்னா. சோ இது வந்து என்விரான்மெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணுது. ஓகே, இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணுது. I'll go for the next part. It's a continuous process which is not without limitation. Yes, please highlight. You can expect this as sports question. Continuous process. Okay, it's not like one-time process. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும், which means you have to react it accordingly. Which is not without limitations. கட்டாயமா ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கு. ஓகே, நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்கவானா இருக்காது. ஏன்னா இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பீங்க. 2 வருஷம் கழிச்சு என்விரான்மெண்ட் அதே இல்ல, கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதே இல்ல, கண்டிஷன்ஸ் அதே இல்ல, மாறிடுச்சு இல்ல. ஓகே, பொலிட்டிக்கல் சைட் மாறிடுச்சு, லீகலா மாறிடுச்சு நிறைய விஷயங்கள். இப்போ இது பாத்தீங்களா, யூனிஃபார்ம் கோடு, சிவில் கோடு லால நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். லேபர் லாஸ் எல்லாம் கோட்ஸா மாறுது, 4 கோட்ஸ்ல மாறி இருக்குது. அதெல்லாமே வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் டிசைட் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸ்டேட் ஆர் நாட் டேக்கிங் ஸ்டெப்ஸ். இப்போ வந்து திரும்ப இந்த பார்லிமெண்ட் இதுல வந்து மீட் பண்ணும்போது பேசியிருக்காங்க, த ஸ்டேட் ஹேஸ் டு இமிடியட்லி டேக் எஃபர்ட்ஸ்.
ஓகே. சைலண்டா இருக்கக்கூடாது. வி ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ். அப்போ எவ்வளவு நாள் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துச்சு. ஓகே. லேபர் லாஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னதான் சம்பந்தம்னா, ஆப்வியஸ்லி ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்ல முதல் ரிசோர்ஸே நம்ம மென்ன பத்தி தான் பேசுவோம். தட் இஸ் பீப்பிள பத்தி தான் பேசுவோம். பீப்பிள பத்தி பேசும்போது நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ல என்விரான்மெண்ட் பத்தி பேசாம முடியும். ஓகே. சோ தட் வே. அண்ட் 2 மேஜர் அப்போ என்ன சொல்றாங்க? லிமிடேஷன் இல்லாம இல்லையா? அப்ப 2 மேஜர் லிமிடேஷன் இருக்கு. ஆக்சுவலா அது புல்லட் பாயிண்ட் மாதிரி கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க டிசைட் பண்ணும்ல எது வந்து எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. தட் இட் மேக்ஸ் இட் இஸ் டூ கன்ஃபியூசிங். ஓகே. அதுக்காக தான் நம்ம இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா செக் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது ஒரு டிக்கிங் பேட் மாதிரி வச்சுட்டு இதை டிக் பண்ணி பார்ப்பாங்க. பாயிண்ட்ஸ் போட்டு பார்ப்பாங்க. ஓகே. 10க்கு வந்து இவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் லைக் ஒரு டைலமா கிரியேட் ஆகும். ஸ்ட்ராட்டஜி ஒன்னா ஸ்ட்ராட்டஜி டூவா எது செட் ஆகும் தெரியலேன்னு சொல்லி இதெல்லாமே வேலிட் பண்ணது ஈஸியான ஒர்க் இல்ல. ஈவன் தோ உங்களுக்கு வந்து ப்ராபப்ளி ஆக்சுவலா பிராக்டிகலா என்ன நடக்கும்னா அந்த டைம்ல இன்ட்யூஷன் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்ட்யூஷன் கிரியேட் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ப்ராப்பர் பிளானிங் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. சம்டைம்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீ ஒர்க் பண்ணி பாரு கரெக்டா அடிக்கும்ட்டு. ப்ராப்ளம் அந்த டைம்ல இன்ட்யூஷன் ஒர்க் பண்ணும். பட் இன்ட்யூஷன்ங்கிறது நம்ம எப்படி தியரட்டிக்கல் ஸ்டடியா படிக்க முடியும்? அது சைக்காலஜி ஸ்டடியா வேணா படிக்கலாம். ஆனா தியரட்டிக்கல் ஸ்டடியில வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. செகண்ட் ஒன் வந்து இட் கேன் பி டைம் கன்சூமிங். எஸ், டைம் மாற மாற ப்ராப்ளி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சுச்சுவேஷன் வேற மாதிரி அமைஞ்சிருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு ஒரு இந்த இனோவேஷன் வந்து எஃபெக்டிவா இல்லாம இருக்கலாம். ப்ராபப்ளி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணலாம்னு பிளான் பண்றீங்க. அந்த ப்ராடக்ட் எஃபெக்டிவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியலையே. ஸோ தட்ஸ் அ ட்ராபேக். என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் நீங்க கன்சிடர் பண்ணும் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்ல இருக்கும் போது? ப்ராப்ளி இந்த ஹெட்டிங்ஸோட நான் பார்த்துட்டே போறேன். ஓகே. நிறைய விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸ்ட்ராட்டஜி இவால்வ்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஞாபகம் இருக்கா? இட்ஸ் நாட் லைக் சிங்கிள் டைம், லைக் ஒரு குவார்டர், ஒரு இயர் அந்த மாதிரி இல்ல. மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் ப்ரோட்ராக்டட் பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. ப்ரோட்ராக்டடா சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் லைக் ஃபினான்ஷியல் இயர் டு ஃபினான்ஷியல் இயர் போக போக சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் யூ ஹேவ் டு கிளியர்லி பேலன்ஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல்ங்கிறது எனக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கான்ல, யார் அந்த இன்னொருத்தன்? என்னோட டஃப் கம்பீட் பண்றவன் காம்படிட்டர் இருக்கான். அவனுக்கு எப்படி எக்ஸ்டர்னலோ அதேதான் எக்ஸ்டர்னல் எனக்கும். ஆனா இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸோட நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ எக்ஸ்டர்னல் அனாலிசிஸும் பண்ணோம், இன்டர்னல் அனாலிசிஸும் பண்ணோம். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அது என்னோட ஸ்ட்ரென்த்தோட மிக்ஸ் பண்ண முடியும். சோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இந்த மாதிரி நடக்குது, அதை நான் எப்படி இன்கார்பரேட் பண்ண முடியும்? ஓகே. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால எனக்கு எப்பவுமே பாசிட்டிவ் சொல்ல முடியாது. நெகட்டிவ் வந்தா அந்த நெகட்டிவோட இம்பாக்ட் எங்கிட்ட இருக்கக்கூடாது. சோ இதெல்லாமே நான் செக் பண்ணுவேன். ஓகே. சோ கேன் யூ ப்ளீஸ் ஹைலைட் திஸ் பாயிண்ட்? யா, இங்க இருக்கு பாருங்க. பெர்ஃபெக்ட் ஃபிட் எப்பவுமே இருக்காது. பெர்ஃபெக்ட் ஃபிட் நீங்க கொண்டு வர முடியாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல. பெர்ஃபெக்ட் ஃபிட் பத்தி நீங்க பேசவே முடியாது. தேர் மே பி சம் சேஞ்சஸ். ஓகே. லைக் புது மார்க்கெட்ல என்டர் ஆகிறத பத்தி இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். சோ நீங்க அதை பாத்துக்கலாம். ஏன்னா மிச்சம் நான் பார்க்கும்போது இதை கவர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எஸ், எப்பவுமே ரிஸ்க் இல்லாம எதுவுமே இல்லப்பா. ரிஸ்க் எல்லா இடத்துலயும் இருக்கும். காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ் பார்க்கணும். எவ்வளவு தூரம் லிபரலைசேஷன்ஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் டஃப்னஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். குளோபலைஸ் பிசினஸ் பார்ப்போம். பூம்ஸ்னு சொல்லுவோம். லைக் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ வந்து ஏஐ மூலியமா எவ்வளவு விஷயங்கள் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ரெசிஷனரி பீரியட்ஸ் இருக்கும். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இன்டர் கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் விச் மீன்ஸ் நாங்க டைப் பண்றோம். அந்த மாதிரி இப்போ கிராசன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாமே வந்து ஸ்விஸ்டிக் டெக்னாலஜி, சுவிட்சர்லாண்ட்ல இருந்து யூஸ் பண்ற டெக்னாலஜி நான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண அந்த பிளாக்ஸ் சீட்ஸ் இருக்குல்ல, பிளாக்ஸ் இல்ல, இந்த மெரினோ ஷீப். மெரினோ ஷீப் வந்து எங்க இருந்துன்னா யூரோப்ல இருந்து இருக்கிற ஷீப் அது. அப்போ அந்த ஃபர் வந்து எங்க இருந்து வருதுன்னா யூரோப்ல இருந்து வருது. அப்போ இதெல்லாம் அடிச்சுக்க முடியாதுல்ல. ஓகே. சோ இன்டர் கண்ட்ரி ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்து எனக்கு பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்து இட் மே பி போசிங் திஸ். ப்ராபப்ளி ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த கம்பெனி மேல எந்த காண்டெல்லாம் இல்ல எனக்கு. ப்ராபப்ளி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். யூரோப்ல வந்து ஒரு லா பாஸ் பண்றாங்க, யூ ஷுட் நாட் எக்ஸ்போர்ட் ஃபெதர்ன்ட்டு. ஓகே. ஃபெதர்னா ஃபர், ஷீப்போட ஃபர், கிராஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கிராசன்ஸோட மெயின் ஹைலைட்டே வந்து அதோட ரா மெட்டீரியல் அவ்வளவு குவாலிட்டியான ரா மெட்டீரியல். மெரினோ ஷீப்போட இது ஹேர் வந்துட்டு அவ்வளவு குவாலிட்டியான ஃபர்னு சொல்லணும். ஹேர்னு சொல்ல மாட்டோம், ஃபர்னு சொல்லுவோம். ஹேர்னா தலையில இருந்தா, ஃபர்னா உடம்பு ஃபுல்லா இருந்தா. ஓகே. சோ இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ரா மெட்டீரியல் நாங்க இவ்வளவு குவாலிட்டியா யூஸ் பண்றோம். ஃபைன் இதுன்னு சொல்லுவாங்க, ஃபர்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது லா பாஸ் பண்ணாங்கன்னா நாங்களே. ஓகே. சோ இட் ஹேப்பன்ஸ். இதெல்லாமே வந்து லைக் ரிஸ்க் இருக்கும். பட் இட் வில் பி வேரிங் டிகிரிஸ். எவ்வளவு தூரம் அதோட இம்பாக்ட் இருக்கும்ட்டு. அண்ட் இதனால ரிஸ்க்னால நான் பேலன்ஸ் மிஸ் பண்ணுவேனா? சோ பொட்டன்ஷியல் இம்பேலன்சஸ் என்ன இருக்கு அண்ட் என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு பார்ப்போம். இதை கிளாசிஃபை பண்றதுக்கு வி ஹேவ் லைக்
டேபிள் லைக். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்லியிருப்பாங்க. டைம் வந்து இது ஷார்ட் டைம் தான், லாங் டைம் தான். ஓகே, ப்ராபப்ளி இந்த இது பாத்தீங்கன்னா எரர்ஸ் இன் இன்டர்பிரட்டிங் த என்விரான்மெண்ட் கேன் காஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். எக்ஸ்டர்னலா பேசுறோம். இங்க வந்து ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இஸ் அன்ஏபிள் டு கோப் வித் ஸ்ட்ராட்டஜிக் டிமாண்ட்ஸ். முடியாது, ஏன்னா இன்டர்னல் இல்லையா, நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்கு. பட் என்னால வந்து கோப் பண்ண முடியணும், am I capable to that? ஓகே, அதை பாக்குறது. இங்க வந்து லாங் டைம் அண்ட் எக்ஸ்டர்னல் பார்க்கும்போது சேஞ்சஸ் இந்த என்விரான்மெண்ட் லைக் ஆப்சலிசன்ஸ் அவுடேட் ஆயிடுது, அந்த மாதிரி பாக்குறது. இங்க வந்து இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கும், ஏன்னா இன்டர்னல் கெப்பாசிட்டிஸ் வந்து மாறும். எனக்கு வந்து லேபரர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. வெளியில அவுட் சைட்ல எல்லாம் நல்லா இருக்கு, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு, ஆனா உள்ள ஆளுங்க இல்லையே எனக்கு. அப்போ எங்க போய் நான் தாக்கு முடிக்கிறது? சோ இதெல்லாமே வந்து இன்கன்சிஸ்டன்சிஸ். ஏன்னா இன்டர்னலா நான் சில கெப்பாசிட்டிஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதெல்லாமே பார்க்கணும். இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க்ல கவர் ஆகும். சோ இதை நீங்க பார்த்துக்கலாம். இன்டர்னல் முதல்ல எக்ஸ்டர்னல் போயிடுறேன். எக்ஸ்டர்னல்ல மேஜர் ஃபோக்கஸ் கஸ்டமர் அனாலிசிஸ். ஓகே, காம்படிட்டரை பத்தி அனலைஸ் பண்றது, மார்க்கெட் அனலைஸ் பண்றது, என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்றது. அதுக்கு பிறகு கீழே வரலாம். முதல்ல இந்த காலம் முடிச்சல கஸ்டமர் அனாலிசிஸ் பண்ணும்போது ப்ராபப்ளி செக்மெண்ட் வைஸ், ஏஜ் வைஸ் பிரிக்கிறது, ஜெண்டர் வைஸ் பிரிக்கிறது. ஓகே, ப்ராபப்ளி இந்த நைக் ஷூ கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கஸ்டமர் அனாலிசிஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா, நீங்க கஸ்டமரா ஜாப் பண்ண போறீங்களா, கஸ்டமரா வாக் பண்ண போறீங்களா, கஸ்டமரா ரன் பண்ண போறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நைக் ஷூஸ் வச்சிருக்கோம். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நீங்க அந்த அசைன்மெண்டா வச்சு பாருங்களேன். நைக்ல வாக்கிங் ஷூ எவ்வளவு, ஜாகிங் ஷூ எவ்வளவு, ரன்னிங் ஷூ எவ்வளவு. வாக்கிங்ல வந்து நீங்க 5 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ண போறீங்களா, 10 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ண போறீங்களா. ஜாகிங்ல வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஜாக் பண்ண போறீங்களா, 20 கிலோமீட்டர் ஜாக் பண்ண போறீங்க. இல்லங்க நான் 2 கிலோமீட்டர் இப்பதாங்க ஸ்டார்ட் பண்றேன், அதுக்கு நீங்க நார்மல் வாக்கிங் ஷூ எடுத்துக்கோங்க மேடம், எதுக்கு ஜாகிங் ஷூ போவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஷூ கம்பெனில ப்ராபப்ளி கஸ்டமருங்கிறது ஏஜ் வைஸ் இருக்கலாம், ஜெண்டர் வைஸ் இருக்கலாம், இல்லைன்னா வாட் இஸ் மை நீட் இங்க இருக்கு பாருங்க. அன்மெட் நீட்ஸ் மீட் பண்றதுக்கும் இருக்கலாம். எனக்கு இது வேணும், தேவை பண்ணல. இப்பதான் ரீசெண்டா இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றேன் வாக்கிங் ஜாகிங் இப்பதான் ரீசெண்டா வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இது யாருக்கு அத்லெட்டிக்ஸ் அத்லெட்ஸ் இருக்காங்க இல்லையா, அத்லெட்டிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, ரன்னிங் அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இருந்தது. இப்போ வந்து அதனால இவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஓகே, எங்கிட்டே 3 ஷூ இருக்கு. ட்ரெக்கிங் மலை ஏறதுக்கு ஒரு ஷூ வச்சிருக்கேன், வாக்கிங் ஒரு ஷூ வச்சிருக்கேன், நார்மலா நடக்கிறதுக்கு ஒரு ஷூ வச்சிருக்கேன். அது இல்லாம 2 செப்பல் வச்சிருக்கேன். ஓகே, ஷூ ஸ்டாண்டே அவ்வளவு பெருசா இருக்கா மேம் கேட்காதீங்க, வச்சிருக்கேன். என்ன பண்றது, ஹைக்கிங் பண்ணும்போது நான் நார்மல் ஷூ யூஸ் பண்ண முடியாது, வாக் பண்ணும்போது ஜாக் பண்ற ஷூ யூஸ் பண்ண முடியாது. ஓகே, காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் குரூப்ஸா பிரிப்போம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் காமனா இருக்கும் இல்லையா, அப்படி பிரிப்போம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இது வந்து கம்ப்ளீட்டா நம்மள பத்தி அனலைஸ் பண்றதுல காம்படிட்டர் அனலைஸ் பண்றது, அதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல். ஏன்னா நம்மளை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணல, அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களோட கல்ச்சர், காஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. இதே வந்து மார்க்கெட்னா என்ன மாதிரியான மார்க்கெட், ஹவு பிக் இஸ் த மார்க்கெட், சைஸ் ஆஃப் த மார்க்கெட், மார்க்கெட்டோட growth எப்படி இருக்கு. ஏன்னா மார்க்கெட் growth இருந்தா மட்டும் தான் நம்ம ப்ராடக்ட் க்ரோ ஆகும். க்ரோ ஆகாது, நான் பாட்டுக்கு இன்னோவேட்டிவா கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்டே இல்லாம. ஓகே, ஸோ ப்ராப்ளி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வாட்ச் வந்து அப்படிதான் ஆச்சு. வாட்சுக்கு மார்க்கெட்டே இல்லாம போச்சு, எல்லாரும் மொபைல் போன்ஸோட. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் இஸ் டிஃபரெண்ட், எல்லா கையிலயும் திரும்ப வாட்ச் வந்துருது. ஏன்னா அதுலயும் வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ண முடியுது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியுது, வாய்ஸ் காலிங் வருது, எல்லாமே உங்களால பண்ண முடியுது. ப்ராபப்ளி இந்த மார்க்கெட் இஸ் நாட் சேஞ்சிங். ஓகே, சோ மார்க்கெட் வந்து வேற மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்போம். என்ட்ரி பேரியர்ஸ் இருக்கும், புதுசா உள்ள வரவங்க வந்து எப்படி வராங்க அப்படின்னு. அண்ட் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் இஸ் என்விரான்மெண்டல் இதெல்லாமே ஆக்சுவலா கவர்டு. ஆக்சுவலா என்விரான்மெண்ட்ல பெஸ்ட் அனாலிசிஸ் ஃபுல்லாவே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த பெஸ்ட் அனாலிசிஸ் பத்தி பேசுறோம். டெக்னாலஜிக்கலா பார்க்கணும், கவர்மெண்டோட லாஸ் கொண்டு வரது, எக்கனாமிக்கலா பார்க்கணும், கல்ச்சரல் அண்ட் டெமோகிராபிக். டெமோகிராபிக்னா பாப்புலேஷனோட ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். இதான் இன்டர்னல்னா பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். இன்டர்னல்னா என்னோட ஆர்கனைசேஷன். ஓகே, ப்ராஃபிட்டபிலிட்டி, சேல்ஸ் எவ்வளவு பண்றாங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட், ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ப்ராடக்ட் இஸ் குவாலிஃபைங் ஆனா கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கறது இங்க இங்க இருக்கு பாருங்க. ப்ராபப்ளி நான் ஓன் கிளீன் பண்றேன். ப்ளீஸ் ட்ரை டு லிங்க் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். கஸ்டமரோட அன்மெட் நீட்ஸ், ப்ராடக்ட் குவாலிஃபை ஆகுது, இது லிங்க் பண்ணி பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா வரும். ஒரு சில நீட்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, இதை வந்து நான் குவாலிஃபை பண்ண முடியுதா, அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஓகே, அண்ட் ரிலேட்டிவ் காஸ்ட் பார்ப்போம். ரிலேட்டிவ் காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி நான் எவ்வளவு பண்றது. அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ், ஹெச்ஆர், இதெல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ல வரும். டிட்டர்மினன்ஸ் அனாலிசிஸ்ல வந்து நான் கரெக்டான பாத்துல போறேனா அப்படிங்கிறதுக்காக பாஸ்ட் அண்ட் கரண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னது, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம், ஏன்னா இதெல்லாமே லேர்னிங். ஓகே, அண்ட் ஆர்கனைசேஷன் கெப்பாபிலிட்டிஸ் அண்ட் கன்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இதெல்லாமே கவர். இஸ் இட் ஓகே? கண்டினியூவிங்.
சோ இதெல்லாம் கவர் பண்றது ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரென்த்ஸ், அன்சர்டனிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ப்ராப்ளம்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ட், அன்சர்டனிட்டிஸ் எல்லாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அப்புறமா செலக்ட் பண்ணுவீங்க. யூஸ்வலா இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஸ்ட்ராட்டஜி. வெரி ஃபர்ஸ்ட் யூ ஐடென்டிஃபை த ஆல்டர்னேட்டிவ்ஸ், தென் யூ செலக்ட் ஃபைனல் சாய்ஸ். தட்ஸ் அ கேம் பிளான். ஓகே, அதை பண்ணுவீங்க. தேர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபோர்த் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஆக்சுவலா ஃபிஃப்த் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, கண்ட்ரோல் எடுங்க. ப்ரோஆக்டிவா இருக்கிறது ரியாக்டிவா மாத்துங்க. நீங்க சும்மா வந்து ஏற்கனவே நான் டிசைட் பண்ணேன் இப்படியே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு ரியாக்ட் அக்கார்டிங்லி. ஓகே, சோ ரியாக்டிவா இருக்கு. சோ ப்ரோஆக்டிவ் டு ரியாக்டிவா இருக்குது. ஓகே, ப்ரோஆக்டிவ்ங்கிறது இங்க நடக்கும். ப்ரோஆக்டிவ்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோ ப்ரிகாஷன். ப்ரோஆக்டிவ்னா முன்னாடி நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி என்ட்ரலாம். இது எங்க நடக்கும்னா இங்க ஐடென்டிஃபை பண்றீங்கல்ல, ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட் அப்ப நடக்கும். ஓகே, சோ ஒவ்வொரு எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி எல்லாமே மாறும். ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் மாறும், மார்க்கெட்டோட சைஸ், growth ரேட், ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ், டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் மாறிச்சுல, வாட்ச் மாறிச்சுல, ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் மாறும். எத்தனை நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கிறாங்க, அதுல செல்லர்ஸோட ப்ராடக்ட் வந்து எப்படி ஐடென்டிக்கலா இருக்கு, எல்லாம் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம், அந்த ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட்டும். பேஸ்ட்லேயே கோல்கேட்டும் இருக்கு, பெப்சோடும் இருக்கு. ஏன் நான் கோல்கேட் யூஸ் பண்றேன், பெப்சோட் யூஸ் பண்ணேன்? ஓகே, ப்ராப்ளம் நீங்க ஏன் வெப்சைட் யூஸ் பண்ணுங்க, கோல்கேட் யூஸ் பண்ணலாம், நான் கொஸ்டின் கேட்கல, ஜஸ்ட் டிஸ்கசிங். ஓகே, ஏன் இதை யூஸ் பண்றோம், அதை யூஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு இதுல ஏதோ ஒரு கிடைக்குது, இதுல கிடைக்கல, இதுல கிடைக்கும் ஏதோ சம்திங் ஐ மிஸ்ஸிங், and that's why I'm not buying the product. அப்போ ஏதோ வகையில வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. இட்ஸ் virtually identical. It's same தான். ஓகே, சேம்னா மோர் ஆர் லெஸ் சேம். ஒவ்வொரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு இது இருக்கு. அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், தட் இஸ் மாஸ் ப்ரொடக்ஷன், அதனால அஃபெக்ட் ஆகும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் பார்க்கணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. அண்ட் பையர்ஸ் எப்படி இதை அசஸ் பண்றாங்க. மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்க. டிஸ்போசபிள் இன்கம் மேக்ரோ எக்கனாமிக்ல போயிருக்குல்ல, ஏன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ டிஸ்போசபிள் இன்கம் ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேண்டமிக் முடிஞ்ச பிறகு, லைக் டாக்கிங் அபவுட் 2022 வச்சுக்கோங்க. 2022 பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி செம்மையா மூவ் ஆச்சு. ஓகே, ஏன்னா நிறைய பேர் செலவு பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த 2-3 இயர்ஸ் பீரியட் வந்து யாருக்கு என்ன ஆகும்னு தெரியல, சேர்த்து வச்சு என்ன பண்றது. சேர்த்து வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு தேவைப்படும் நினைச்சவங்க எல்லாம் நாளைக்கு இருப்பான்னு தெரியல, என்ஜாய் பண்ணிடுவோம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமி வந்து செம்மையா பூம் ஆகுது. டிஸ்போசபிள் இன்கம் கண்ணா பின்னான்னு இருந்தது. ஓகே, ஆனா இது எனது கவர்மெண்ட் ஹாஸ் டு இன்டர்வென். இப்படியே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஆங்கிள், ஆக்சுவலா நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அகேன்ஸ்ட் எல்லாம் பேசல. ஏன் அவ்வளவு டாக்ஸ் லெவி பண்றாங்க, இப்போ நீங்க டாக்ஸ் லெவி பண்றாங்க கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா நீங்க மாடல் செலவு பண்ணுவீங்க. ஓகே, கிரீம் பண்ணா சாப்பிட்டு தருவீங்க தேவையா. ஓகே, அப்ப வந்து டாக்ஸ் கண்ட்ரோல் இருக்கணும். ப்ராப்ளம் இது கொஞ்சம் டீப்பா பார்த்தா டாக்ஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்ம செலவு கம்மி பண்ணுவோம். ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்து டாக்ஸ் ஒன்று பே பண்ண வேண்டியது இருக்கு. லைக் ப்ராசஸ் காசு இருக்கும் எப்பவுமே. ஸோ டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸ் பார்க்கணும், கவர்மெண்ட் சப்போர்ட் பார்க்கணும், எல்லாமே இன்வால்வ். காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சில கேசஸ்ல வந்து மாடரேட்டா இருக்கும். காம்படிட்டிவ் ஃபோர்ஸ் தான் எவ்வளவு தூரம் ஹெவி காம்படிஷனா இருக்கு. இப்போ டெலிகம்யூனிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா நாலேஜ் பிளேயர் தான். ஓகே, வோடஃபோனு, ஏர்செல், இது ஏர்டெல், இது ஜியோ, பிஎஸ்என்எல் நாலேஜ் பிளேயர்ஸ் தான். ஆனா காம்படிஷன் பயங்கர ஹெவி காம்படிஷன். அதனால நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சு நீங்க டிஃபைன் பண்ண முடியாது காம்படிட்டிவ் ஃபோர்ஸ். பட் எப்படி இன்டென்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மாடரேட்டா இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில, ஒரு இண்டஸ்ட்ரியில மைக்ரோ ஃபியர்ஸா இருக்கும். கட் அவுட் காம்படிஷன் சொல்லுவாங்க. ஒருத்த வந்தாலும் ஒருத்த காலி அப்படி வருது. இப்போ ஜியோ வந்தா மிச்சவங்களா ஆல்மோஸ்ட் லைக் டஃப் காம்படிஷன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பெஸ்ட் பிரைஸ்ங்கிறது காம்படிட்டிவ் ஃபோக்கஸ்னால தான் இருக்கும். ஓகே, எங்களால வந்து டுகெதரா நல்லா ப்ரொவைட் பண்ண முடியுது. லைக் பிசிஸ், மானிட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், குவாலிட்டி, ரிலையபிலிட்டி டிஃபால்ட்டாவே ஒரு சில சிஸ்டம் இப்படிதான் யூஸ் பண்றோம்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி மொபைல் போன்ஸ், ஷாப்பிங், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே வந்துடும். இது பிராண்ட் ரெபுடேஷன் தானே பார்த்து வாங்குவீங்க. எத்தனை வாட்டி வந்து நீங்க லோக்கல் பண்ணி சோடா குடிக்கிறீங்க. ஓகே, இதே கோக், பெப்சி, ஸ்ப்ரைட்னா நம்ம பியர் இன்வால்வ் மோர். ஓகே, இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பிடிக்குது இல்லையா. இதே வந்து நீங்க லோக்கல் பண்ணி சோடா சொல்லுங்க, லோக்கல் கோலா சொல்லுங்க, வில் நாட் ஹேவ் தட். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஓகே, சோ பிராண்ட் ரெபுடேஷன் ஆல்சோ மேட்டர்ஸ் ஓவர் தேர். இதெல்லாமே நான் வந்து நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாமே புட் டுகெதர் பாத்தீங்கன்னா இஸ் பிகமிங் a very big challenge for the companies. Okay. And கம்பெனியோட தட் இஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, நாட் கம்பெனி, இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியோட எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் மாறும், அதனால ப்ராஃபிட் ப்ராஸ்பெக்ட்ஸ் மாறுமா. ப்ராஃபிட் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து புவரா, ஆவரேஜா, எக்ஸலண்டா சொல்லிட்டு மூணா கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்க இதெல்லாமே போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்ல நம்ம வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். அண்ட் என்ன பண்ணா என்னால வந்து ப்ராஃபிட், ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்ல, ஒரு பிசினஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த வீக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கிறது. ஓகே, சோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ். சரி, ஓகே.
நான் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இதை வச்சு தான் நான் டிசைன் பண்ண போறேன். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கு பிறகு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி ப்ரையர் பாக்ஸ் தான் நம்ம பண்ணிட்டோம். இது ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ்? பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கிரியேட் பண்ணும்போது பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ணுவாங்க. அந்த பாலிசிஸ் எப்படி இருக்கும்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கும், நம்ம சுத்தி என்ன விஷயம் நடக்குது அதை பேஸ் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணும். அட் த சேம் டைம் பாருங்க, இந்த ஆரோ வந்து ரெண்டு டபுள் சைடட் ஆரோ. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணது மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணது எதை பேஸ் பண்ணி? ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி. இதான் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம என்னவா மாறுதுன்னா என்விரான்மெண்டா மாறுது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம என்விரான்மெண்டா இனிமே நம்ம ட்ரீட் பண்ண போறோம். ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் ஹவ் இட் இஸ் பீங் திங்க்ட். ஸோ பிசினஸ் என்விரான்மெண்ட், எஸ் ப்ளீஸ் ஹைலைட் வித் ஹெட்டிங் நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட். எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கலாம், கோர்ஸ்ல கேட்கலாம். இட்ஸ் ஹைலி டைனமிக். டைனமிக்னாலே சேஞ்சிங் தான். ஹைலி டைனமிக்னா இன்னும் ஃபாஸ்ட் சேஞ்சிங். ஓகே, அதனால நம்ம வந்து கண்டினியூஸா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அண்ட் கண்டினியூஸ்லி இவால்விங், மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பர்சனா இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரியான எபிலிட்டிஸ் இருக்கு, கேப்பபிலிட்டிஸ் என்ன இருக்கு, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியில இருக்கு, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, இதெல்லாமே பார்த்து they will provide an interface, which means is it possible, am I capable to provide all this? என்னால முடியுமா? ப்ராப்ளி ரிசோர்ஸ் பாப்புலேஷன் சொல்றோம்ல, அது கூட இருக்கலாம். ஸோ என்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது எங்களோட வேலை. ஸோ பிசினஸ் என்விரான்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஆல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சஸ், சிச்சுவேஷன்ஸ் ஏதோ ஒரு வகையில என்னோட பிசினஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, என்னோட பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, என்னோட ஆபரேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாமே பார்க்கணும். ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட்டை வச்சுதான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப். ஓகே, ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சூசிங் அ லாங் டர்ம் டைரக்ஷன் இன் ரிலேஷன் டு தீஸ் ரிசோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த இன்டராக்ஷன் இருக்குல்ல, நீங்க என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதெல்லாமே நான் வந்து பார்த்துட்டே வரேன் இல்லையா, இதை வந்து நீங்க கரெக்டா இன்டராக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் த. Okay, probably in the supermarkets, I used to wonder. If we have Jio and everything, groceries and all is available in a single click. Probably அதுலயே வந்து இப்போ அதே groceries set நீங்க ரீஆர்டர் பண்ணணுமா? ஸோ ஒரு லிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி ஒரு மாசத்துக்கு பண்ணா போதும், நெக்ஸ்ட் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன் இது வந்து சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் சூப்பர் மார்க்கெட் பண்றது இல்ல? அவங்களும் பண்றாங்க. ஏன்னா அவங்களால ஆப் மாதிரி பண்ண முடியல, பட் நிறைய பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி முடியுதுன்னா பிகாஸ் தே ஹேவ் டு கோப் அப். என்னதான் நீங்க வந்து ஆன்லைன்ல ஜியோ அது இதுல பண்ணாலும், ஜியோ மார்க்கெட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் அல்டிமேட்லி கடையில போய் வாங்குறவங்க இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, உங்க ஜெனரேஷன் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்ல வந்து ஸ்பீடு. ஓகே, கம்பேர்ட் டு மை சைட். ஸ்டில் என்னோட டாட்டருக்கு ஏதாவது ஆன்லைன்ல வாங்கினா வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கணும் தான் சொல்லுவோம். ஓகே, இதே எங்க பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங். எங்க பாட்டி கிட்ட வந்து நெட்ல வருது. சரி, நெட்லனா நான் சொல்றது ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி ஆர்டர் பண்ணா புக் பண்ண வருது அப்படின்னு சொன்னா ஷீ இல்ல இல்ல ஷாப்புக்கு போனோம். ஆக்சுவலி ஷி வாஸ் செல்லிங் தி சாரீஸ் அண்ட் ஆல். அதனால ஷாப்புக்கு போனோம், டச் பண்ணோம், ஃபீல் பண்ணோம், டச் பண்ணி அந்த பட்டு சாரிலாம் வாங்கும்போது இழுத்ததான் பார்த்து வாங்குவாங்க, எவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்தனா இருக்குன்ட்டு. ஸோ ஷி யூஸ் டு செக் ஆல் தீஸ். அப்படியே எங்க பாட்டி இப்ப இருந்ததுன்னா ஷி மைட் பி அரௌண்ட், ஷி இஸ் நோ மோர் நவ், இருந்ததுன்னா ஷி பி அரௌண்ட் லைக் 90 to 95. மை டாட்டர் ஷி இஸ் ஹார்ட்லி 50. என்ன சொல்றா? அப்படியே டைலாக் சொல்றாங்க. இப்படியெல்லாம் இல்லைம்மா, கடைக்கு தொட்டு வாங்கணும். அப்படியே எங்க பாட்டி பேசுற மாதிரியே இருக்கு. நான் சொன்னேன், அப்படி எங்க பாட்டி பேசுற மாதிரியே இருக்கு. சி ஈவன் அந்த ஜெனரேஷன் சேஞ்சஸ், ஒரு சில விஷயங்கள் மாறல. அப்போ இதுதான் ஸ்ட்ரென்தனிங். ஒரு சில விஷயங்கள் மாறும், பட் பிசினஸுக்கு வந்து ஒரு சில விஷயம் தேவைப்படுது இல்லை ஸ்டில். ஸோ அது தேவைப்படும். ஓகே, ஸோ எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம்? ஸ்வாட் அனாலிசிஸ் வரணும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சாரி எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸை வந்து பாருங்க என்னென்ன இருக்கு, எப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்க எக்ஸ்டர்னலா என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணும் போது இட் வில் கிவ் அ டைரக்ஷன் ஃபார் யூர் growth. நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க ப்ராபப்ளி உங்களை ஆக்சுவல் 2 ஆங்கிள் பார்க்கணும். சர்வைவல் ஒண்ணு அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஒண்ணு. நான் சர்வைவ் பண்ணதே பெரிய டஃப்பான ஜாபா இருந்தா சர்வைவல் பத்தி தான் பேசணும், எக்ஸ்பான்ஷன் பத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் எடுத்து வைக்க கூடாது. இதே வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா கண்டிப்பா ஹேவ் டு யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி வெரி இமிடியேட்லி. ஏன்னா என்னோட காம்படிட்டர் இருக்கான், இதான் பார்த்துட்டு இருப்பான் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ட்டு. கண்டினியூஸ் லேர்னிங், ஏன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த அப்டேட்ஸ் கோயிங் ஆன். ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸை கம்பேர் பண்ணிட்டே இருக்கணும். தென் யூ ட்ரை டு பில்ட் த இமேஜ். டிஃபரன்ஸ் காமிங்க. உங்க ப்ராடக்ட்ல ஹைலி சென்சிட்டிவான ப்ராடக்ட் என்னது, இதுக்கும் அதுக்கும் என்ன யூஸ், என்ன வரும், என்ன கிடைக்காது. ஓகே, ப்ராடக்ட் இந்த மவுத் வாஷ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஓகே, அப்ப ஏகப்பட்ட அசைன்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. நைட் ஷூ பார்க்கணும், மவுத் வாஷ் ட்ரை பண்ணணும். மவுத் வாஷ் வந்து
ஒரு 2 3 நாள் யூஸ் பண்ணி பாருங்களேன், வாயெல்லாம் அப்படியே புண்ணாயிடும். ஓகே. அதுல ஏதோ ஒரு காம்போனன்ட் யூஸ் பண்ணுவோம். ப்ராபப்ளி அந்த காம்போனன்ட் இருக்க மவுத் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா வாய் வந்து எரியாது. மவுத் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா வாயெல்லாம் எரியும். விச் மீன்ஸ் இட்ஸ் ரிமூவிங் ஆல் த இட்ஸ் கம்ப்ளீட்லி கிளீனிங் இட். அதுல ஒரு காம்போனன்ட் மட்டும் என்னன்னா ஜீரோன்னு போட்டு போட்டிருப்பான். ஜீரோவோ நோன்னு போட்டு போட்டிருப்பான். அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய் எரியாது. அவ பாருங்க என்ன வேணுமோ அது பண்றான். ஒரு சின்ன விஷயத்துல டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் செய்யலாம். ஓகே. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ப்ராப்ளம் ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு கேப்டிவ் பவர் பிளான்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்றது இதெல்லாமே இருக்கு. அவங்களோட பிசினஸ் வந்து எவ்வளவு தூரம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது நீட்ஸ் ஆஃப் தி காம்படிட்டர்ஸ் அதெல்லாமே பாக்குது. அண்ட் எஸ் யூ மீட் வித் காம்படிஷன். காம்படிஷனை பேஸ் பண்ணி தானே நம்ம ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்றோம். ஸோ என்ன பண்ணா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட்ல நல்ல இமேஜ் இருக்கும். எஸ் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அதை வந்து எப்படி நீங்க யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டெவலப் பண்ண போறீங்க. சம்டைம்ஸ் வந்து வேர்ல்ட் வந்து ஸ்மால் ஆகும்போது காம்படிஷன் இன்க்ரீசிங் குளோபலா சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த லைன் வந்து குளோபல் பிசினஸ் மீன் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்மாலர் இல்ல காம்படிஷன் யார் யாரும் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து என் பக்கத்து கடைக்காரன் கம்பீட் பண்றேன். அந்த பக்கத்து கடைக்காரன் வேற நேஷன்ல இருக்கிறவனா இருக்கான். ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், போன் கம்பெனிஸ் அவங்க எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி சாக்லேட்ஸ் ஐ ரிமெம்பர் முன்னாடி எல்லாம் இங்க யாராவது ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வராங்கன்னா சாக்லேட் ஃபாரின் சாக்லேட் கொண்டு வருவாங்க. இப்பெல்லாம் வந்து பக்கத்து கடையில கிடைக்குது ஃபாரின் சாக்லேட். ஓகே கலர் கலரா ரேப் பண்ணி கலர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல டிஃப்ரெண்ட் பேக்கிங்ல இவ்வளவு அழகா இருக்கும். இப்போ வந்து எல்லா ஷாப்லயும் கிடைக்குது. ஸோ வி ஆர் நாட் டெம்ப்டட் டு ஹேவ் ஃபாரின் சாக்லேட்ஸ். இப்பெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஓகே சோ அந்த மாதிரி இருக்கு. சோ இது பாத்துக்கலாம். சிக்னிபிகன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து 2 க்ரூஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்னு வந்து டாப் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கிறாங்க. ஹவு ஃபார் தேர் ஏபிள் டு டேக் திஸ், ஹவு ஃபார் தேர் கேன் கோப் அப் வித் அதர் மேனேஜ்மெண்ட் இதை பார்க்குறது. இன்னொன்னு வந்து எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்றாங்க. என்விரான்மெண்ட் வந்து கான்டெம்பரரி சேஞ்சஸ். ப்ளீஸ் ஹைலைட் திஸ் டேர்ம். கான்டெம்பரரினா என்ன விஷயங்கள் சேஞ்சஸ் எப்ப தேவையோ அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. அதான் கான்டெம்பரரி. கான்டெம்பரரினா டு த பார். ஓகே என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குதோ அதெல்லாமே நடந்துட்டே இருக்கு. அப்போ எந்த சேஞ்சஸ் அந்த இடத்துல இருக்கோ என்ன மாதிரி டெசிஷன் மேக் பண்ணுமோ அதெல்லாம் தேவையான இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே இப்பதான் நம்ம இதுக்குள்ளதான் மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட் ஸ்பீக் பண்ண போறோம். ஷால் கண்ட்ரி. ஓகே சோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட் பேசும்போது அகைன் இது ப்ராடர் இன்ட்ரோ தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து மேக்ரோ கரெக்டா. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து மைக்ரோ. ஓகே சோ இது வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல். அதுதான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஒரு ஆங்கிள் டிவிஷன். மைக்ரோ அண்ட் மேக்ரோ இன்னொரு ஆங்கிள் டிவிஷன். சோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் நம்ம 2 ஆங்கிள் பிரிக்கலாம். மைக்ரோ அண்ட் மேக்ரோ. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் மைக்ரோ அண்ட் மேக்ரோன்னு பிரிக்கலாம். சோ மைக்ரோ என்விரான்மெண்ட் வந்து ஸ்மால் ஏரியா இம்மிடியட் பெரிஃபெரினா நெக்ஸ்ட் க்ளோசர் இதுல இருக்கிறவங்க. அண்ட் ப்ராபப்ளி அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ரெகுலராகவும் டைரக்டாவும் நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும். யாரெல்லாம் இருப்பாங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. காம்பனன்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க. சப்ளையர்ஸ் இருப்பாங்க, கன்சியூமர்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க, ஹோல்சேலர் ரீட்டைலர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம், ட்ரேடர்ஸ் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் வெரி ஸ்பெசிபிக். ஆமா இல்ல சப்ளையர் வந்து எனக்கு சப்ளையர். அப்ப எனக்கு சப்ளையர் இருக்கிறப்போ என்னோட இண்டஸ்ட்ரிக்கும் அவன் தான் சப்ளையரா இருப்பாங்க. 2 3 பேர் காஃபி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கஃபைன்ஸ் இருக்கு. அது வந்து 2 3 பேருக்கு வந்து ஒரே ஆள் தான் சப்ளை பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா ஒரே ஆள் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். தென் within the micro or immediate environment of firm operates, we need to address the following issues. இங்க வந்துலாம் என்னென்ன issues ஃபாலோ பண்றோம். First one, employees of the firm, their characteristics and how they are organized. Okay, employees of the firm. Okay, ஏன்னா அவங்கதான் முதல் இடைஞ்சலே. எம்ப்ளாயிஸ் நினைச்சாங்கன்னா நம்ம பிசினஸ் எங்கேயோ லிஃப்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரீங்க. எம்ப்ளாயிஸ் வந்து கோப் அப் பண்ணலன்னா மொத்தமா தெரியும். ஓகே எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகுது. கரெக்டா பேங்கிங் கம்பெனி வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகுறப்போ எல்லாருமே டிஃபிகல்டி சென்ஸ் பண்ணாங்க. ஆனா பேங்கிங் ஜாப்னாலதான் நிறைய பேர் இருந்தாங்க. ஒன்னும் பெருசா சம்பளம் வராது. பேங்க் வேலை இல்ல. பேங்க் மாம்பழம்னா எவ்வளவு கிரேஸ். சோ பேங்க் வேலை அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எல்லாம் வந்து ஏன் வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போன வச்சுருப்பாங்க. சோ பெரிய சேஞ்சஸ் எல்லாமே டெக் சைட்ல வரதுன்னா வந்து பெரிய பெரிய சேஞ்ச். சோ எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது அண்ட் ஹவு தே ஆர் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிக்கலாம். ப்ராப்ளி நம்ம ஃபோர்த் கமிங் டாபிக்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பேசுவோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ் ஆமா அதுவும் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஆர்கானிக் மாறிட்டு இருக்காங்க. ஆர்கானிக் மாறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். மாறிட்டு இருந்த ஸ்டேஜ் வச்சு இப்ப நிறைய பேர் ஆர்கானிக் எனக்கு அந்த மில்லட்ஸ் இந்த ராகி அது இதெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல. நான் வெறும் அரிசி மட்டும் தான் என்னோட பிராண்ட்ல வரும்னு சொன்னீங்கன்னா காலி. அப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ் இருக்கு இல்லையா அதை வச்சுதான் உங்களோட பிசினஸே இருக்கு. ஓகே சோ இந்த கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம்
எப்படி சொல்றது லைக் அவங்க வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டாங்கன்னா லைக் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் வந்து ரெடியா இருக்கணும் அந்த மாதிரி மேக் பண்றது. ஸோ உங்க ப்ராடக்ட் வந்து அதே ப்ராடக்டா மேக் பண்ணிட்டீங்கன்னா நாட் ஒர்க் அவுட். ஓகே. அண்ட் த பேஸ் இன் விச் ஃபார்ம் கேன் ரேசஸ் ஃபினான்ஸ் கேபிட்டல் உள்ள வரணும்ல. அண்ட் ஃபார்மோட சப்ளையர்ஸ் யாரு, எப்படி அவங்களுக்குள்ள லிங்க் இருக்கு, ஏன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். சப்ளையரோட ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு இல்ல. சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க ஒரு மிஷின், இதுதான் சப்ளையர்னு வச்சுக்கலாம். இவர்கிட்ட இருந்து வாங்குறீங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்குது உள்ள, இது ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பினிஷ்டு குட்ஸா மாத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சப்ளையர் கிட்ட குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசி இதெல்லாமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்ககிட்ட வர மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கும். உங்ககிட்ட வர ரா மெட்டீரியல் குவாலிட்டியா இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி உங்களோட ப்ராசஸ் வந்து நீங்க குவாலிட்டி பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராடக்டே குவாலிட்டியா இருக்கும். இஸ் இட் ஓகே? நான் வந்து இவர்கிட்ட வுட் வாங்குறேன், நான் வந்து அந்த டேபிளா மாத்துறேன். ஓகே, அப்போ டேபிளா மாத்துறது என்னோட வேலை. வுட் வாங்குறது சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குறேன். அந்த வுட் வந்து நல்லா குவாலிட்டியான வுட் வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜினியர் வுட், பிளைவுட், டீக் வுட், பர்மா டீக். ஸோ இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. வுட் குவாலிட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டு டேபிள் குவாலிட்டியா இருக்கும். டீக் வுட்னு சொல்றோம், டீக் வுட்லயே அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. வெரைட்டிஸ் இன் சென்ஸ் அதோட குவாலிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே. அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி எப்படி ஆப்ரேட் பண்ணுது அதுவும் பார்க்கணும். அண்ட் டைரக்ட் காம்படிஷன் எப்படி இருக்குங்கிறதும் பார்க்கலாம். ஸோ காம்படிட்டிவ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில இந்த என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து இது இஷ்யூஸை கிரியேட் பண்ற விஷயங்கள் சொல்லும். ஓகே. மேக்ரோ என்விரான்மெண்ட் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் அ ப்ராடர் டைமென்ஷன். மேக்ரோன்னு சொன்னாலே பெஸ்டல் வந்துடும் டைரக்டா. பாருங்க, பொலிட்டிக்கல் பி, எக்கனாமிக்கல் ஓகே பிஇஎஸ்ஆ, பெஸ்டல் பெஸ்டல் PESTLE or EL. பொலிட்டிக்கல் வந்துச்சா, எக்கனாமிக்கல் வந்துச்சா, சோசியல், டெக்னாலஜிக்கல், நீங்க இந்த ஆர்டர்லயே போடலாம். ஓகே. தென் லீகல் ஃபேக்டர்ஸ், ரைட். தென் என்விரான்மெண்டல். ஆக்சுவலா என்விரான்மெண்டல் போடல, என்விரான்மெண்டல் இன்னொரு ஆங்கிள் வந்து என்விரான்மெண்ட் பத்தி தானே பேசுறோம், அதனால என்விரான்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த என்விரான்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம காம்பனன்ட் பை காம்பனண்டா செக்டார்ஸா பிரிப்போம். எந்த செக்டார்ஸ்க்கு எது தேவையான. இப்போ லீகல் ஃபேக்டர்ஸ் வரும்போது இப்போ கம்பெனி லா, கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு, அது எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் பொருந்தும். பட் அதுல இருக்கிற ஒரு சில லாஸ் வந்துட்டு எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. என்விரான்மெண்ட் எல்லாருக்கும் பொருந்தும். பட் டெக்ஸ்டைல் வரும்போது மாறுது இல்ல, பேங்கிங் வரும்போது மாறுது இல்ல. ஸோ லாஸ் மே பி டிஃபரிங். So probably can make a highlight of this slide. It includes factors outside the firm which can lead to opportunities or threats. Okay, நீங்க கோர்ஸா யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் பாருங்க. So made up of all individuals, teams, components though. ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க, ஃபேக்டர்ஸ் இருக்கு, இதெல்லாமே இன்டராக்ட் பண்ணுவாங்க. இதுல இருந்து இப்ப ப்ராப்ளம் தனித்தனியா இன்டராக்ஷன் நடக்காது, இன்டர் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே. ப்ராபப்ளி இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் பேசிட்டே வந்து ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட்டிங் சொன்னாங்க வாங்கி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் இன் யோர் மைண்ட். ஓகே. சரி, ஷூ இப்படி சொல்லியிருக்காங்களே, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணா என்ன, அப்ப ஏதோ இம்பாக்ட் இங்கேயோ நடக்க போகுது. நான் சொல்றதுனாலயோ இல்ல, எங்கேயாவது ப்ராப்ளம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்சோ ப்ராப்ளம். நீங்க போறீங்க, திடீர்னு ஒரு டிஃப்ரெண்டான அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க, திடீர்னு ஒரு பேம்ப்ளெட்ஸ் யாராவது தராங்க, அது பார்க்கும்போது ஏதோ ஒரு அதுதான் இன்டராக்ஷன். ருட்டீன்லி இன்டராக்ட்ஸ். ப்ராப்ளம் எல்லா விஷயமும் மாத்தி மாத்தி ஏஜென்சினால ஃபேக்டர்ஸால ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் கேரி ஓவர் பண்ணும்போது அதுக்குண்டான பிளான்ஸ், பாலிசிஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டா வந்து நீங்க அட்ரஸ். டெமோகிராபிக் என்விரான்மெண்ட். டெமோகிராபிக்ங்கிறது நார்மல் டேர்ம். டெமோகிராபிக்னாலே பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பேசுது. ஓகே. ப்ராப்ளி அவங்களோட ஏஜ், ஜெண்டர், அவங்கள பத்தி ஸ்டடி பண்றோம். வேற ஒன்றும் ஏஜ், ஜெண்டர், இன்கம், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் உள்ள இருக்கிறாங்க, ப்ராப்ளி அவங்க ரேஸா இருக்கலாம். இன்கம் ஆல்சோ மேட்டர்ஸ், ரைட். எத்தனை பேர் வந்து கார் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் BMW வாங்குவீங்க, எத்தனை பேர் நார்மல் கார் வாங்குவீங்க, எத்தனை பேர் டாடா நானோ வாங்குவீங்க. டாடா நானோ செம்ம லுக்கா இருக்கு, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் கார் வாங்குறவங்க இருக்காங்க, 5 lakhsல பைக் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஓகே. அப்போ இன்கம், எஜுகேஷன், என்ன மாதிரியான அசெட்ஸ் அவங்க ப்ரொசஸ் பண்றாங்க. ஓகே. ஹவுஸ் ஓனர்ஷிப் எப்படி இருக்கு. ஓகே. ஓன் ஹவுஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற ஃபர்னிச்சர்ஸ் எவ்வளவு வேல்யூபிளா யூஸ் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ ஹவுஸ் ஓனர்ஷிப், ஜாப் பொசிஷன், ரீஜன், டிகிரி ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாமே பார்க்கணும். அண்ட் டேட்டா அபவுட் தீஸ் குவாலிட்டிஸ் இஸ் ஆப்வியஸ்லி எல்லாமே டெமோகிராபிக் வேரியபிள்ல கவர் ஆயிடும். மார்க்கெட்டர்ஸ் அண்ட் அதர் சோசியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க, சோசியல் சயின்டிஸ்ட் தான் இதை பத்தி ரிசர்ச் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த பாப்புலேஷன்ஸ் டெமோகிராபிக் மேக்கப்னு பிரிப்பாங்க, விச் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், டெமோகிராபிக் பேட்டர்ன். ப்ராபப்ளி இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்றேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு கேபிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கீவேர்ட்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், இந்தியா பொறுத்த வரைக்கும் யங்கர் பாப்புலேஷன் இருக்கு, இதெல்லாமே ஜஸ்ட் ஜெண்டர், ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். ஸோ என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வரலாம்னா டெமோகிராபிக் ட்ரெண்ட்ஸ் தான் மார்க்கெட்ஸே அஃபெக்ட் ஆகலாம்.
அண்ட் டெமோக்ராட்டிக் ட்ரெண்ட்ஸ்னால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ட்ரெண்ட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பார்த்துக்கலாம். செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஐ கோ ஃபார் சோஷியோ கல்ச்சுரல். ஸோ சொசைட்டில ஏகப்பட்ட சோஷியல் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு, வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிட்ரஸி, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறும், நம்மளோட ஸ்டேட் மாறுது. அண்ட் எவ்வளவு தூரம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டிபிகேஷன் சொல்லுவோம், ஸ்ட்ராட்டிபிகேஷன்ல சோஷியல் குரூப்பிங் இருக்கு இல்லையா? ஐடி பீப்புள் ஒரு மாதிரி இருக்காங்க, ட்ரெடிஷனலா இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்ப பாத்தீங்களா, மேரேஜ்னாலே எல்லா இடத்துலயும் சங்கீதம் தான் போகும். முன்னாடி மேரேஜ் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை நிக்க வச்சுட்டு போட்டோ எடுப்பாங்க. ஓகே, ஒரு ரீசெண்டா லாஸ்ட் வீக் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். 9:30 வரைக்கும் சங்கீதே போச்சு. 9:30 பிறகு ஸ்டேஜ்ல நின்று போட்டோ எடுத்து இறங்கி போயிட்டாங்க எல்லாரும். கடற்கரை முடிஞ்சிருச்சு. அந்த போட்டோ செஷன் எவ்வளவு ஸ்பீடா போச்சுன்னா பாருங்க. 9:30 வரைக்கும் சங்கீதே போச்சு. ஒன்னும் பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடிருப்பாங்க. See what happens is it's been now changed. பாருங்க, உங்களோட ட்ரெடிஷன் மாறி இருக்கு, கல்ச்சர் மாறிடுச்சு. சோஷியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன், ஸ்ட்ராக்டான குரூப் ப்ராப்ளம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் எல்லாம் புதுசா வச்சுக்கோங்க. ஸ்ட்ராக்டான குரூப்பா பிரிக்கிறது, குரூப்பிங் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ சொசைட்டில வேற மாதிரி குரூப்பிங், கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், கொஹிசிவ்னஸ் இருக்கும். கொஹிசிவ்னா ஒண்ணு மாறினால அதோட காம்பனன்ட் மாறும். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் டெமோகிராபிக்ஸுக்கும் இதுக்கும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டெமோகிராபிக்ஸ்ங்கிறது பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி பேசுது. சோஷியல் கல்ச்சரல்ங்கிறது அவங்களோட பிலீஃப்ஸ பத்தி பேசுது. இட்ஸ் பியூட்டிஃபுல். எப்பவுமே எனக்கு இந்த தாட்ஸ் இருக்கு. டெமோகிராபிக்ஸ்ல அதுவும் வந்துடாதா, ஏன் தனியா அது கொண்டு வரணும்? இது வந்து சோஷியல் கல்ச்சர்ல ஒரு குரூப்பை பத்தி பேசுது, ஒரு சிஸ்டம், ஒரு பிலீஃபை பத்தி பேசுறது. இதுனா பாப்புலேஷன் வந்து மேஜர் கிளாசிபிகேஷன் பத்தி பேசுது. ஓகே, so consists of factors related to human relationship like social attitudes, cultural values என்னென்ன இருக்கு அதை பேஸ் பண்ணி பார்க்கறது, and beliefs, values, norms of society, இது எல்லாமே வந்து interrelated. So obviously it is difficult that இது வந்து சோஷியல் பிலீஃப் இல்லையா, கல்ச்சரல் சிஸ்டம் இல்ல, நீங்க போய் திடீர்னு எப்படி மாத்த முடியும்? ஆனா அதுவா மாறும்போது நீங்க அதான் கான்டெம்பரரி சொல்லுது. அதுவும் மாறுது இல்ல, அதுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் நீங்க கொடுக்கணும். இல்ல அது மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா இட் வில் நாட் பி ஹெல்ப். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கணும். Then economic environment பற்றி பண்ணலாம். Let me finish off all these categories. அதுக்கு ஒரு சின்ன glance பார்க்கலாம் நீங்க. Economic environment refers to the overall economic situation around the business and includes, please highlight this line, அதனால தான் ஸ்லோவா போறேன், conditions at the regional level, national level and also global level. Probably economic environment எழுதிங்கன்னா அந்த லைன் எழுதிங்கன்னா it will be highlighted. And it encompasses conditions in the market for resources that have an effect on the supply of units and also the outputs of the business. Ultimately, சப்ளையர்ஸ்னால எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும், இல்லைன்னா நான் குட்ஸ் வந்து வெளியே அனுப்புறேன்ல, கஸ்டமர்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும், அதனால ஏதாவது நடக்கும். அதோட காஸ்ட் இருக்கும், அதெல்லாம் டிபெண்டபிலிட்டி இருக்கும், குவாலிட்டி இருக்கும், அவைலபிலிட்டி, ஏதோ ஒரு வகையில வந்து எனக்கு இம்பாக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இதனால வந்து எனக்கு இம்பாக்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ அல்டிமேட்டா எக்கனாமிக் என்விரான்மெண்ட் தான் கிளியரா உங்களோட மார்க்கெட் சைஸ் ஸ்ட்ரென்த்தையும் வந்து டிஃபைன் பண்ணும். இதுதான் வந்து நீங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பர்ச்சேசிங் பவர் படிச்சிருப்பீங்க, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் எக்கனாமிக். ஸோ கரண்ட் இன்கம், பிரைசஸ், சேவிங்ஸ், சர்க்குலேஷன் ஆஃப் மணி, டெட், கிரெடிட் அவைலபிலிட்டி, இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் இதே தவிர வந்து எக்கனாமியோட ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கு, க்ரோத் அண்ட் இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, இன்ஃபிளேஷன் ரேட் ஹையரா இருந்தா பிசினஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு, நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கும், அதெல்லாமே செக் பண்ணி இது அப்படி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் பாருங்க. எல்லாமே வந்து பாருங்க, availability of capital, foreign exchange reserve, growth of human, foreign trade, strength of capital market, interest rates, dispose, எல்லாமே என்னென்ன ஃபேக்டர்ஸ், மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம்ல, அப்படி மேக்ரோ எக்கனாமி பெரிய சமையா போட்டீங்கன்னா முடிஞ்சது. ஓகே, ஸோ லைன் பை லைன் shall I continue? Political and legal environment, political development ஆகும். ஓகே, இதனால என்னோட பிசினஸ் எஃபெக்ட், எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், டிகிரி சேஞ்சஸ், ரிஸ்க் தானே இதெல்லாம், டிகிரி சேஞ்சஸ். ஓகே, பொலிட்டிக்கல் மாராலிட்டி, அந்த ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு. ப்ராப்ளி யூ நோ திஸ் சம்திங் கால்ட் அஸ் ஃபாரின் ட்ரேட் பாலிசி, எஃப்டிபி, இல்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், எஃபிஐ, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா ஃபெமாவோட ரூல்ஸ், எவ்வளவு தூரம் வந்து ஃபாரின்ல இருந்து பணம் உள்ள கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இப்போ மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த இந்தியா, மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்டு கான்செப்ட். நீங்க வந்து இந்தியால வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்தியால வந்து வைங்க, ஆனா எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ஊர் எம்ப்ளாயிஸ் தான், அதோட ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ஊர்ல இருந்து எடுத்துப்போம். அப்போ ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ஊர்ல இருந்து எடுத்தீங்கன்னா சப்ளையர் வளர்றாங்க, கரெக்டா? அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் இருக்கனால அன்எம்ப்ளாய்மெண்ட் போகுது. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான். இதெல்லாமே வந்து லாஸா மாறுது. ஸோ இதுதான் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ ஸ்டேட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் மாறும், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி மாறுது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மாறுது, அண்ட் ரூலிங் பார்ட்டியோட ப்ராக்டிசஸ் மாறுது, அண்ட் எவ்வளவு தூரம் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எஃபெக்டிவா இருக்கு, ஸ்கோப் அண்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், இதெல்லாமே. அண்ட் பார்ட்லி ஜெனரல் டு ஆல் சிமிலர் என்டர்பிரைசஸ். எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த பொலிட்டிக்கல் லீகல்னு சொன்னாலே என்னோட இண்டஸ்ட்ரிக்கு வந்தால எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அது அப்ளிகபிள் தான்.
ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சில விஷயங்கள் ஷுட் பி மோர் ஸ்பெசிஃபிக். ஓகே. இப்போ ஃபாரின் ட்ரேட் பாலிசி சொல்றேன். நான் எங்க குளோபலைஸா போகலையே அப்படின்னு சொன்னா எனக்கு இல்ல. பட் இட் கேன் பி மோர் ஸ்பெசிஃபிக் டு மீ ஆல்சோ. ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸும் நம்ம செக் பண்ணணும். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க், அதர் கிரிட்டிக்கல் இதெல்லாமே நார்மல் டேர்ம்ஸ் அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படி. எஸ் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். மேஜர் லாஸ் வந்து என்னவா இருக்கும்னா கன்சியூமர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. கன்சியூமர் ஆக்ட் இருக்குல்ல, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், கன்சியூமர் கோர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், காம்படிஷன்ஸ் எப்படி இருக்கு, காம்படிஷன் ஆக்ட். இப்போ ரெண்டு கம்பெனி மர்ஜ் ஆகணும்னா காம்படிஷன் ஆக்ட்ல போய் காம்படிஷன் ட்ரிபியூனல் கிட்ட பெர்மிஷன் வாங்கின பிறகுதான் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும், பண்ண முடியாது. Stations எப்படி பிஹேவ் பண்ணுது. ஸோ ரிலேட்டிங் டு கம்பெனிஸ் லா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கா, காம்படிஷன் ஆக்ட் இருக்கு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதோட ஆக்ட் இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபேமா சொன்னாலே அதெல்லாம் லேவர் இதெல்லாமே வரும். நேஷனலைசேஷன் பார்த்துக்கலாம் நீங்க. இது வரைக்கும் பாக்குறீங்களா? இந்த டேபிள் கொஞ்சம் பாக்கலாம். எல்லாமே டெக்னாலஜிக்கல் தான். ஏஐன்னு சொல்லல, டெக்னாலஜிக்கல் தான். சைனால வந்து ஒரு டாக்டர் ஒரு 300 சைனாலே ஒரு 300 kilometers தள்ளி பேஷண்ட், 300 kilometers தள்ளி டாக்டர். The doctor is sitting in one particular area and operating the robot. And that robot was operating the original patient. ஓகே. இவர் எங்கேயோ வந்து ஆப்ரேட் பண்றது, ரோபோ தனியா ஆப்ரேட் பண்றது. சப்போர்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. சப்போர்ட் டாக்டர்ஸ் இருந்தாலும் மெயின் டாக்டர் வந்து அங்க இல்ல. 300 kilometers தள்ளி இருக்கிறார். நல்லா இருக்குல்ல? ஓகே. எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடக்குது. இது எல்லாமே எதனால டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் தான். அப்போ 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பண்றவங்க வந்து ப்ராபப்ளி வேற ஒரு நேஷன்ல இருந்து பண்ண முடியும், யாருமான பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் தானே. நீங்க கொடுத்தாங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா அந்த ரோபோ ஆப்ரேட் பண்ண முடியும், அவ்வளவுதானே பண்ண முடியும். சோ என்ன மாதிரியான பீப்புள் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அதனால பிசினஸ் வந்து அது எப்படி இம்பாக்ட் பண்ணுது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகமிங் இன்டர்டிபெண்டன்ட். ப்ராபப்ளி இதை நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். கோட்ஸா கேட்க சான்சஸ் இருக்கு. டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் ஆர் லிங்க் அண்ட் ஆர் இன்டர்டிபெண்டன்ட் ஒன் ஆர். பிசினஸ்னால டெக்னாலஜி, டெக்னாலஜினால பிசினஸ், அதான் இன்டர்டிபெண்டன்ட். ஓகே. இதனால வந்து அதனால சோ ஆப்வியஸ்லி பிசினஸ் வந்து நிறைய அவுட்கம்ஸ் பார்த்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது பிகாஸ் ஆஃப் பிசினஸ் தான், டெக்னாலஜிக்கல் ஆர்என்டினால தான். ஓகே. ஸோ அவரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சேஞ்ச் ஆகுது. பிசினஸ் லிவரேஜஸ் டெக்னாலஜி. ஸோ பிசினஸ்னால டெக்னாலஜி, டெக்னாலஜினால பிசினஸ் ரெண்டாண்டையும் பார்க்கலையா. பிசினஸஸ் வந்து நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட் மாத்திரம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ ஹவு பிசினஸ் ஆர் கண்டக்டட். இப்ப எல்லாமே நீங்க ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணீங்கன்னா லைக் ப்ராபப்ளி உங்களுக்கு எல்லாமே வந்து மெசேஜா வருது இல்லை, இமீடியட்டா ப்ராபப்ளி ஏதாவது நீங்க டிக்கெட் ரேஸ் பண்ணிருக்கீங்க, ஆர் எக்ஸிக்யூட்டிவ் வில் கால் யூ எக்ஸெட்ரா இதெல்லாமே வருது இல்லையா. ஸோ இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெக்னாலஜினால இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா கிரீன் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுன்னு சொல்லுவாங்க. லைக் பேப்பர்லெஸ் என்விரான்மெண்ட். ஓகே. ரெடியூஸ் பேப்பர் ஒர்க் அண்ட் பேப்பர்லெஸ் மட்டும் இல்ல, ஷெட்யூல் பேமெண்ட்ஸ் ஈஸியா என்னால பண்ண முடியுது, ஞாபகம் வச்சுக்க முடியுது. அண்ட் நிறைய ஆப் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரியே பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுவா வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ப்ராபப்ளி நீங்க ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ற வேற ஏதாவது சில ஐட்டம்ஸா இருக்கலாம். And you can coordinate with the inventories effectively and efficiently. Business angle பார்க்கும்போது the reorder level ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த காஸ்டிங்ல வச்சிருப்பீங்கல்ல, buffer stock, reorder level. The reorder level கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா it will give the notification saying that it's been down to the reorder level சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதனால வந்து டைம் ஈஸியா முடியுதுல்ல, கடற்கட ஷ்ரிங்க் ஆயிடுச்சு டைம் டிஸ்டன்ஸ் எங்கேயோ ஒன்னெல்லாம் நல்லா பண்ண முடியுது. ஓகே. Then it's leading many new business opportunities also. ஏகப்பட்ட சின்ன சின்ன பிசினஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு. அதுவும் இருக்கு. அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ் வி ஹேவ் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்பிஏ ப்ராசஸ் சொல்லுவாங்க, ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இதெல்லாமே நியூ டெக்னாலஜிக்கல் டூல்ஸ். இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் அனலைஸ் பண்ற பேர் தான் வந்து பெஸ்ட் அனாலிசிஸ். இட்ஸ் அ டூல் டு அனலைஸ் மேக்ரோ. ஓகே. ஷல் ஐ கண்டினியூ? ஸோ பெஸ்ட் அனாலிசிஸ் பத்தின வைடர் டெஃபினேட் டிஸ்கஷன் இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு சின்ன ஹெட்டிங் பெஸ்ட்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் கூட பாருங்க. இட்ஸ் அ ஃப்ரேம் டு டிஸ்கிரைப் அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் மேக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இட்ஸ் frequently used to assess the business environment in which a firm operates. நார்மலா எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ஸ்வாட் அனாலிசிஸ் மஸ்ட் இருக்கும், பெஸ்ட் அனாலிசிஸ் மஸ்ட் இருக்கும். ஓகே. ஐ அட்வைஸ் யூ டு ஹேவ் அ லுக் ஆன் கிராசிப்ஸ். கிராசிப்ஸோட ஸ்வாட் அனாலிசிஸ் அண்ட் பெஸ்ட் அனாலிசிஸ் சும்மா ஒரு ஐடியா பார்த்துருவாங்க, பிறகு வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல், இ எக்கனாமிக்கல், எஸ் சோஷியல் அண்ட் டி டெக்னாலஜி. முதல்ல பெஸ்ட் அனாலிசிஸ் தான் இருந்தது. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பெஸ்ட் அனாலிசிஸ் இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய விஷயம் மாற இ அண்ட் எல் சேர்த்துக்கிட்டாங்க. அது இஎல்னு போடலாம், இல்லைன்னா எல்இன்னு போடலாம். ஸோ பெஸ்ட் அனாலிசிஸ் சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே. ஓகே. இதெல்லாமே பார்த்துட்டோம். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் டேரக்டா போயிடலாம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், பார்த்துட்டோம். கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இன்டர்வென்ட் பண்ணுது.
ஓகே. இப்ப டாக்ஸ் ரைஸ் பண்ணது, டாக்ஸ் குறைக்குது, டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு, செலவு பண்ணலாம்னு இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எவ்வளவு தூரம் எஃபெக்ட் இருக்குன்னு பாக்குது. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து லைக் எக்கச்சக்கமான எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது வந்து இன்ஃப்ரா எவ்வளவு தூரம் டெவலப் பண்றாங்கன்னு இருக்கு. அது எல்லாமே எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எஸ் எப்படி எக்கனாமிக் க்ரோ ஆகுது, பிசினஸ் அதனால எப்படி க்ரோ ஆகுது. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து பாருங்க, மணி சப்ளை, இன்ஃபிளேஷன், கிரெடிட் ஃப்ளோ, பர் கேபிட்டா இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் எல்லாமே வந்துடும். சோஷியல் ஃபேக்டர்ஸ் எப்படி கம்பெனியோட ப்ராடக்ட் எப்படி பார்த்துட்டோம் நம்ம அதெல்லாம். இதெல்லாம் ஜஸ்ட் வாட்னு பாக்குறோம் அவ்வளவுதான். அண்ட் டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அவுட் சோர்சிங் டெசிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால எனக்கு காஸ்ட், குவாலிட்டி அண்ட் எவ்வளவு நான் இன்னோவேட்டிவா போவேன். அண்ட் லீகல் ஃபேக்டர்ஸ் எஸ் கம்பெனி ஆப்ரேட் பண்றதுனால இந்த கம்ப்ளைன்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷம் ஆனுவல் ஃபைலிங் பண்ணணும்னு இருக்கு. ஆஸ் அ கம்பெனி அந்த கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றது, செபி சொல்றதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு. அதெல்லாமே ஸோ அது காஸ்ட். அண்ட் ஹவு ஃபார் இட்ஸ் ஹேவிங் அன் இம்பாக்ட் ஆர் அஃபெக்டிங் மை ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் பிசினஸ். ஈஸ் ஆஃப் பிசினஸ்னா ஸ்மூத்தா பிசினஸ் பண்ற இடத்துல எனக்கு என்ன மாதிரியான ஹிக்கப்ஸ் எல்லாம் எனக்கு வருது. ஓகே, இந்த ஃபைலிங் பண்ணணும்னா ப்ராபபிலி நீங்க படிச்சிருப்பீங்க, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், லிமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன், டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைஸ், வாய்ட் ஆயிடும். இப்போ வாய்ட் ஆயிடுச்சுன்னா அதுவே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எஸ் டூரிசம் அதனால க்ரோ ஆகுதுல, ஒரு இண்டஸ்ட்ரியே க்ரோ ஆயிட்டு இருக்குல்ல. ஃபார்மிங், இன்சூரன்ஸ். ஆக்சுவலா டூரிசம் பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த மெடிக்கல் டூரிசம் அதிகம். ஓகே, ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியா வராங்களே, இந்தியால வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கம்மியான காஸ்ட்ல பண்ணலாம். அவங்க ஊர்ல ஃபாரின்ல பண்ணதுக்கும் இந்தியால பண்ணதுக்கும் கம்மியான காஸ்ட்ல பண்ணலாம். அதனால டூரிசம் தான் ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு வராங்க, இல்லன்னு சொல்ல மாதிரி. பட் கம்பேரிட்டிவ்லி மெடிக்கல் டூரிஸ்ட் வராங்க இல்லையா, ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 10 நாள் 15 நாள் 1 மந்த் வந்து திருச்சியிலே வந்து அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க வந்து ஸ்டே பண்ணாங்க. தெரிஞ்சவங்க வந்து ரூம் பார்த்து கொடுத்தாரு. 3 மந்த்ஸ் இருந்து ஃபுல்லா ட்ரீட்மெண்ட், ஒரு பைபாஸ் சர்ஜரிக்காக வந்தாங்க. ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போனாங்க. 3 மந்த்ஸ்க்கு அந்த ரெண்டல் ஃபிளாட் எடுத்துக்கிட்டாங்க. சர்வீஸ் ஃபிளாட்ஸ் அதை எடுத்துக்கிட்டாங்க. 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டே பண்ணிட்டு போனாங்க. அந்த 3 மந்த்ஸுக்கு மெடிசன் இண்டஸ்ட்ரினால வந்தாங்க. அந்த 3 மந்த்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வேலைக்கு பண்றதுக்கு ஒரு 4-5 பேர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஏஜ் ஓல்டு கப்புள்ஸ். அவங்க ஏதோ ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்லயுமா வந்திருக்காங்க. ஏஜ் ஓல்டு கப்புள்ஸ். சோ சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டாங்க, கிளீனிங் ஒரு ஆள் போட்டாங்க, கம்ப்ளீட்டா பாத்துக்கு ஒரு நர்ஸ். பாருங்க, ஒரு 3 மாசம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது இல்லையா. அந்த மாதிரி சென்னையில எல்லாம் எக்கச்சக்கம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்களா, பேர் என்னது, போய் டக்குனு வந்துச்சு, ஃபேமஸ் பைபாஸ் சர்ஜன், கார்டியாலஜிஸ்ட். சரி. ஆக்சுவலா அவரோட இது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு சர்ஜரிக்கு போனா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லை. தைரியமா இருப்பாங்க. அங்க இருக்கிற ஆக்சுவலா என்னோட கிராண்ட்மா ஷி அண்டர் சர்ஜரி தேர் ஒன்லி, டாக்டர் செரியன் தான். அங்க போனா அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பேஷண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் எல்லாம் சர்ஜரி நடந்துட்டு இருக்கும். பெரிய சர்ஜன் சொல்லுவாங்க, பயங்கர கேஷுவலா உட்காந்துருப்பாங்க. சி, ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய சர்ஜரி போகுது, வெளியில அட்டெண்டன்ஸ் எவ்வளவு சீரியஸா இருப்பாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல பயங்கர கேஷுவலா இருப்பாங்க. எங்க வந்து வருவாங்க, நார்த் சைட்ல இருந்து வருவாங்க. அவுட் ஆஃப் கார்கில் வார் போச்சுல்ல, அப்போ வந்து பேஷண்ட் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 5 இயர் கிட், பாகிஸ்தான்ல இருந்து வந்து கார்கில் வார் நடக்கிற டைம்ல அப்போ இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. எப்படி நீங்க வந்து வார் போயிட்டு இருக்கு, கார்கில் வார்னால எவ்வளவு அது இல்லையா பேர் வந்துச்சுல்ல. சோ எப்படி இந்த மாதிரி எப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, அதுவும் பாகிஸ்தானி கிட்டுன்னு சொல்லி கேட்கும்போது he was giving that எனக்கு என்னோட எத்திக்கல் ஆன் மை பிசினஸ். பிசினஸ் தான் மை ப்ரொஃபஷன். ஆஸ் அ டாக்டர் நான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ டூரிசம்னு பார்த்தா இந்தியா வந்து செம்மையா இருக்கு மெடிக்கல் வைஸ்ல. பட் ஸ்டில் இன்னும் டூரிசம் நம்ம கிளென்லினஸ் பாப்புலேஷன் அதிகம் இல்ல, we are not able to cope up. ஓகே. இப்போ மகாபலிபுரம், பாண்டிச்சேரி அந்த சைட் எல்லாம் போனீங்கன்னா தமிழ்நாடு சைட்ல வந்து டூரிஸ்ட் அதிகம் வந்து ஃபாரின் டூரிஸ்ட் அதிகம் தான். ஓகே. This is both creating new markets and diminishing and destroying the existing ones. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். புது மார்க்கெட்டும் கிரியேட் ஆகுது. அட் த சேம் டைம் பழைய மார்க்கெட்ஸ் வந்து இல்லாமலே போயிடுதுலாம் டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருதுன்னு சொல்லலாம். ஓகே. இது எல்லாமே என்ன பண்ணிருப்போம்னா இந்த டேபிள்ல போட்டிருப்போம். கேன் யூ ஜஸ்ட் ஹேவ் அ ஃபுல் கிளான்ஸ் ஆன் த டேபிள். நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல வந்ததுன்னா டோன்ட் ஹேவ் இட் அஸ் a tabular format. ஓகே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கம்பேரிசன் ஈஸியா இருக்கு. பட் எக்ஸாம்ல வந்து ரொம்ப மாதிரி பச்ச பச்சன்னு தெரியும். அந்த டேபிள் எல்லாம் போடாதீங்க, சின்ன பசங்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஐ கோ ஹியர். பொலிட்டிக்கல் சைட்ல எவ்வளவு தூரம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. கவர்மெண்ட் வந்து இப்படியெல்லாம் போகுது, நெக்ஸ்ட் வாட்டி வருமா இந்த அப்படி நம்ம யோசிக்க தோணுதுல. ஸோ இட்ஸ் நாட் ஸ்டேபிள். இப்போ யூஎஸ்ல வந்து எலெக்ஷன் போகுதுன்னா இட் இஸ் ஹேவிங் அன் இம்பாக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் என்ன ஃபாலோ பண்றாங்க, கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் டாக்ஸேஷன் பாலிசி எப்படி இருக்கு, ரெகுலேட்டரி பாடிஸ் அண்ட் அவங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் பாலிசிஸ் ஏதாவது பர்டிகுலரா சேஞ்ச் ஆகுதா, கவர்மெண்ட் டேர்ம் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, அண்ட் ட்ரஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஏதாவது இருக்கா.
இதே எக்கனாமிக் ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ட்ரேட் அண்ட் மார்க்கெட்ஸ் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான் எல்லாமே. ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ், கஸ்டமர்ஸ் ஆர் எண்ட் யூசர் டிரைவர்ஸ் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், இன்ஃபிளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதோட இம்பாக்ட், அண்ட் கன்சூமர் ஸ்பெண்டிங் டிஸ்போசபிள் இன்கம் பேஸ் பண்ணி. இதே வந்து சோஷியல் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட்ஸ் மாதிரி டெமோகிராபிக்ஸ் பேஸ் பண்ணி கன்சூமர் ஆட்டிடியூட்ஸ், ஒப்பீனியன்ஸ், பிராண்ட், கம்பெனி, டெக்னாலஜி, இமேஜ், கன்சூமரோட பையிங் பேட்டர்ன்ஸ் மாறிட்டு இருக்கும். ஓகே, டிஸ்கஸ் லைக் ஆர்கானிக் மாறலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் எத்னிக் அண்ட் ரிலிஜியஸ் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி மீடியா வியூஸ் பர்செப்ஷன் இதுவும் இருக்கு. டெக்னாலஜிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னாலஜி ஃபார் சொல்யூஷன்ஸ், மெச்சூரிட்டி ஆஃப் டெக்னாலஜி எஸ் இதுவும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இது இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஒரு 4 நிமிஷம் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, அதுவும் பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் மெச்சூரிட்டி அண்ட் கெப்பாசிட்டி, ஓகே, அண்ட் இன்னோவேஷன் பொட்டன்ஷியல் எவ்வளவு தூரம் இந்த இண்டஸ்ட்ரி இன்னோவேட்டிவா இருக்கும். இப்போ மொபைல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அது இன்னோவேட்டிவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இன்னோவேட்டிவா இருக்குது. ஓகே, ஸோ டெக்னாலஜி அசஸ், லைசன்சிங், பேட்டன்ஸ் இதெல்லாம் கூட மேட்டர்ஸ் இல்லையா. லீகல் சைட்ல போனீங்கன்னா பிசினஸ் அண்ட் கார்பரேட் லாஸ், எம்ப்ளாய்மெண்ட் லா, காம்படிஷன் லா இருக்கு, ஹெல்த் அண்ட் சேஃப்டி லா இருக்கு, இன்டர்நேஷனல் ட்ரெட்டி இருக்கு, ரீஜனல் லெஜிஸ்லேஷன் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா, கீழே இருக்கா, அவ்வளவுதான் இல்லையா. Then goes with respect to environment, the last category. Economical, environmental issues பாருங்க, environmental hazard, waste management எல்லாம் இருக்கு, waste disposal, waste management ஒரு டீம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Energy consumption, environmental legislation இதெல்லாமே important. Okay. Next we'll go for internationalization of business, which means globalization, which means we are expanding the business out of our nation. Okay. So dominant commercial trend இப்ப ரீசெண்டா அது மாறிட்டே இருக்கு. எங்க போனாலும் வந்து we go to a new market. Okay. New market is completely வந்து we are expanding the business in the new market. Okay. So how it enables to enter new markets like for greater earnings, less expensive resources இருக்கலாம். இப்ப இந்தியால வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. ஈவன் தோ வி ஹேவ் திஸ் பாலிசி, எங்களோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுங்க, எங்களோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்க, எங்களோட மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து ஓபன் பண்றாங்க. ஏன்னா இட்ஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு ஒர்க் பண்ணது வந்து சம்பளம் ஆக்சுவலா நமக்கு வந்து நிறைய சம்பளமா இருக்கு. பட் அவங்களோட லேபர் ரேட்டுக்கும் நம்மளோட லேபர் ரேட் பாத்தீங்கன்னா லேபர் நம்ம இங்க கம்மி. நம்ம வந்து நான் நினைச்சிட்டு இருக்கோம் என்டர் ஆனவங்க வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு இன்னும் எக்ஸாபரண்டா டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க பொறுத்த வரைக்கும் தேர் பேயிங் லெஸ். லெஸ்னா காஸ்ட் வைஸ் இட் இஸ் லெஸ். ஓகே, ஸோ கிரேட்டர் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, இங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, உலகம் ஃபுல்லா சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி வி ஆர் ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். இது ஒண்ணு இருக்கு. அண்ட் எசென்ஷியலி இட்ஸ் த சேம் ஃபார் குளோபல் ஃபர்ம்ஸ். நம்ம எப்படி நம்ம சைட்ல நினைக்கிறோமோ அதே மாதிரி குளோபல் ஃபர்ம்ஸும் அதே தானே நினைப்பாங்க. நம்ம எப்படி நம்ம ஊரை விட்டு போய் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் அதே மாதிரி அங்கிருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல இருந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா காம்படிஷன் ப்ராப்ளம். காம்படிஷன் ஆகுது இல்லையா. ஸோ பிசினஸ் வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா இங்க யூஸ் பண்ண வேண்டியது இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸஸே போனீங்கன்னா அவங்க மேக் பண்ற குவாலிட்டி கலர் மாற்றணும், குவாலிட்டி மாற்றணும். இப்போ டீ லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளியூருக்கு போகுதுன்னா அவங்களோட வேற, மேங்கோ ஃப்ரூட்ஸ் போகுது அவங்களுக்கு வேற போகுது, நமக்கு வேற வருது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், மாதுளை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மாதுளையா இது இதுவா மெழுகு பொம்மையானே தெரியாது. பொம்மை மீன்ஸ் வாட் இட்ஸ் ஆர்டிபிஷியலா தெரியாது. அப்படி செதுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணிருக்காங்க. கண்டெய்னர் இந்த எக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த கண்டெய்னர், அப்படி பக்காவா போய் அந்த மாதுளை ஃபிக்ஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ப்ராசஸ் இருக்கும். அந்த கரெக்டான ஷேப்ல பறிக்கணும், கரெக்டான கலர், அப்படியே ஒரே கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி. அப்ப இவ்வளவு விஷயங்கள். இதே நீங்க லோக்கல் மார்க்கெட்ல போய் பாருங்களேன், ஒரே ஸ்டாக் மாதுளைன்னு சொல்லுவாங்க, பொமிகிரனேட் ஒரே ஸ்டாக்னு சொல்லுவாங்க, பட் டிஃபரெண்ட். ஓகே, இதுல என்ன பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பொமிகிரனேட்டோட எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் அமைச்சிட்டு இருக்காங்க, கார்கோல அமைச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து இருந்தது லைக் பாக்ஸ்ல இருக்கும். ப்ராப்ளி இந்த பாக்ஸ் பாத்துருக்கீங்களா, ஃப்ரூட்ஸுக்கு ஸ்பெஷலா பேக் பண்ணுவாங்க பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு. அந்த மாதிரி பாக்ஸ் தான் அமைச்சிட்டு இருந்தது. இப்ப கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் அனுப்புறாங்க ஷிப்ல. முதல்ல ஃபிளைட்ல போயிட்டு இருந்துச்சு, இப்ப கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் ஷிப்ல போயிட்டு இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய சேஞ்ச் இல்ல. அது வந்து நீங்க growth சொல்லுவீங்களா? எஸ் ஆப்வியஸ்லி இன்டர்நேஷனல் வைஸ் பார்க்கும்போது நம்ம growth தான் சொல்றோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நான் பிசினஸ் வந்து நம்ம ஊர்ல பண்ணிட்டு இருக்கேன், குளோபலா பண்றதுனால எனக்கு வந்து அட்வான்டேஜஸா இருக்குமா அப்படிங்கிறது நான் எப்படி பண்ணா கிடைக்கும், ஸ்கேனிங் த எக்ஸாம். ஸோ ப்ராபப்ளி டொயோட்டா வந்து யூஎஸ் என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணி உள்ள போனாலும் பாக்குறாங்க. அப்போ எக்ஸ்பான்ஷன் ஏகப்பட்ட நேஷன்ல இருக்கோம், அதுலலாம் ஒரு டாப்பர். பட் யூஎஸ்ல அப்போ கொஞ்சம் பயம் வருது, ஏன்னா இட்ஸ் கிரியேட்டிங் அ த்ரெட் வருது. ஏன்னா எவ்வளவு பெரிய ஜெயிட் இருக்கான். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணும்போது ப்ளீஸ் மேக் நோட், இந்த ஹெட்டிங் வந்துச்சுன்னா
குளோபல் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணுங்க. வெறும் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸை ஃபார்முலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இது பண்ணலாம். ஸோ எவ்வளவு தூரம் ஃபீஸபிளா இருக்கும், ஃபீஸபிள்னா ஆப்டா வரும். ஓகே. குளோபல் பிசினஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா actually three major characteristics. Conglomerate of multiple units, different parts of the global இருக்கும். ஆனா எல்லாமே வந்து ஒரு காமன் ஓனர்ஷிப் கிட்ட தான். மல்டிபிள் யூனிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு காமன் பூல் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து டிரா பண்ணுவாங்க. லைக் மணி ரிசோர்சஸ் வந்து என்ன வேணா இருக்கலாம். மணி இருக்கலாம், கிரெடிட் இன்ஃபர்மேஷன், பேட்டன்ஸ் இதெல்லாமே கோட் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஆனா இட் ஹாஸ் அ சீக்ரெட். ஓகே, எல்லா டெஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். And the unit will respond to some common strategy. Yes, please highlight. Most of the case ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகே, ப்ராபப்ளி டாமினோஸ்லயே வந்து ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். டேஸ்ட்னா கொஞ்சம் இந்தியால மாத்தி தரலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி மேபி த சேம். ஓகே, ப்ராபப்ளி மேனேஜர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க எல்லாம் ஒவ்வொரு நேஷன்ல ஒரு மாதிரி இருந்தாலும் சேமா தான் இருக்கும். எப்படி நீங்க இந்த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் போறீங்க, அதுல என்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இது வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் சேலஞ்சிங் பயதான். நீங்க ப்ராப்பரா என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால அடாப்ட் பண்ண முடியும். இல்லைன்னா மிஸ் பண்ணிருந்தீங்க. ஸோ தட் ஹாஸ் டு பி டேக்கன் நோட் ஆஃப். அண்ட் இவாலுவேட் பண்ணுங்க. இந்த வெறும் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் இல்லை இல்லையா, குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் இதை ரேட் பண்ணுங்க. ரேட் பண்ணும்போது சும்மா ரேட் பண்றது இல்லை, உங்களோட இன்டர்னல் கெப்பாபிலிட்டிஸ் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட்னு சொல்லுவோம். இன்டர்னல் கெப்பாபிலிட்டி ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியுமா? கேபிட்டலா இருக்கலாம், மென்னா இருக்கலாம், மெட்டீரியலா இருக்கலாம், மணியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் வந்து என்னால எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? How can I describe the scope? ஓகே. அண்ட் குளோபல் பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. விஷன் மிஷன் எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணுங்க. ஓகே. டெவலப் டிஸ்டிங் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, 4 ஆர்கனைசேஷன் குளோபல் சொல்லிட்டு டிஸ்டிங் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபைன் பண்ணுங்க. எதுக்காக குளோபலைஸ் ஆகணும்? எஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் மாறுது, நிறைய விஷயங்கள் எம்என்சிஸ் சொல்றோம் இல்லையா மாறுது, டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் மாறுது. இப்ப நான் குளோபலைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேஷன்ல இருக்கிற டெக்கை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகே, இப்ப நம்ம கிராஸ்லேண்ட் வந்து சொல்றோம் இல்லையா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ்ல இருக்கிற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ குளோபலைஸ் பண்ணும் போதுதான் அந்த ஊர்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ப்ராபப்ளி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மிங் அக்ரில ஹார்வெஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இது நம்ம ஊர்ல வந்து ரொம்ப நாளா டிராக்டர் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. டிராக்டர்ல ஓவ் பண்றது, இதுதான் சோப் பண்றது, இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து மாறுது. அப்போ என்ன மாதிரியான இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஆக்சுவலா ஷீ இஸ் அ லேடி. இந்த ட்ரோனிங் வச்சு இந்த பயிர்கள் எப்படி வளருதுன்னு பாக்கலாம். பயிர் வந்து இவ்வளவு ஏக்கர்ஸ்ல வந்து ஷீ இஸ் க்ரோயிங் த கிராப். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கா, ஏதாவது வந்து பூச்சி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்ல வந்து அவ்வளவு பக்காவா கேமரா வச்சுட்டு அந்த ட்ரோனை ஓட்ட வச்சு ஒரு இடத்துல உட்காந்து பாக்குறாங்க. ஓகே, வாட் ஐம் ட்ரைங் டு சே டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்றாங்கன்னா இப்ப எல்லாமே கையில இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம்னா நம்மளால வந்து ஈஸியா பார்க்க முடியும். பட் நம்மளை சுத்தி நடக்கிற டெக்னாலஜி வந்து எங்க இருந்து அடாப்ட் பண்றோம், ஃபாரின்ல தான் அடாப்ட் பண்ணிருக்கோம். அப்போ இன்டர்நேஷனல் டெக்னாலஜி நான் குளோபலா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ஊர்ல இருக்கிற டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் ஹேப்பன்ஸ் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே. ஸோ முன்னாடி வரை என்ன என்னால வந்து சிம்பிளா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இட் இஸ் ஈஸியர் டு டிஃபைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. ஏன்னா கார்பரேட் ஹெட் குவார்டர்ஸ், அப்ராட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிடும். லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் நம்ம பார்க்குறோம். is introduction of improved transportation, mobility of money, people, raw material, finished goods. அந்த ஊர்ல அந்த raw material நான் கலெக்ட் பண்ணி பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து நான் க்ரோ ஆகணும். ஓகே, எப்பவுமே வந்து இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது. ஸோ கம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து ஸ்பீட் அப் பண்ண முடியுது. ஆக்சுவலா நீட் டு க்ரோ அண்ட் எக்ஸ்டெண்ட் த பிசினஸ். இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. And I have to realize the domestic markets. ஏன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்ல என்னோட பிசினஸ் நான் ரன் பண்ண முடியுமா? ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ் பாயிண்ட். நான் ரன் பண்ண முடியுமானா கொஸ்டினபிள் தான். எவ்வளவு நாள் இந்த மார்க்கெட்ல நான் ஓட்ட முடியும்? ஓகே, ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் டு அ டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் மார்க்கெட். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் மார்க்கெட் இருக்கு. இங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் மார்க்கெட். நான் குளோபலைஸ்டா போறேன். அண்ட் இதை தவிர வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். லைக் நான் சொன்ன இல்லையா, சீப் லேபர், காஸ்ட் வைஸ் கம்மி, சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். அது தவிர வந்து நான் பூல் ஆஃப் டேலண்ட், அந்த நேஷன்ல வந்து டேலண்ட் வைஸ் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது இருக்கலாம். அண்ட் சீப்பர் டு ப்ரொடியூஸ் நியர் த மார்க்கெட். மார்க்கெட் எங்க இருக்கோ அங்கே நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்போர்டேஷன் கம்மி இல்ல, காசு எல்லா ஊர்லயும் இருக்கு. டெஸ்லா டெஸ்லா எப்படி இங்கேயும் இருக்குல்ல. அப்ப இங்க இருக்கிறதுனால என்னால வந்து ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எனக்கு கம்மி. ஓகே, and exporting organizations, they find foreign markets to open up and grow big. For example, the IKEA எல்லாம் இருக்குல்ல, IKEA furnitures அதெல்லாம் செம்ம ஹிட் ஆகும். இப்போ ஒரு பெங்களூர் சிஎம்ஏ ப்ரோக்ராம் போச்சு.
ஓகே, நான் யாரெல்லாம் மென்ஷன் பண்ண சும்மா அப்படியே கேஷுவலா சொல்றேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஹி இஸ் ஆல்சோ காஸ்ட் அக்கவுண்டன்ட். சார் போயிருந்தாரு, ஹி ஜாயின் ஓவர் தேர். ஓகே, ஈவினிங் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடும்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல ஐக்கியா ஷோரூம் தான். போய் சுத்தி பார்த்தேன் சார். ஒரு 4 ஹவர்ஸ் டைம் போனதே தெரியல. தென் ஐ கேம் பேக் டு ரூம் அண்ட் அடுத்த நாள் ப்ரோக்ராம் வந்துட்டேன் நான். 2 டேஸ் ப்ரோக்ராம், ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். பாருங்க, ஐக்கியா மார்க்கெட் சுத்தி பார்க்கறதே 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. யூ டிட் நாட் கோ டு பை. ஏன்னா பெங்களூர்ல இருந்து எங்க கொண்டு வர்றது? டிட் நாட் கோ டு பை. ஐக்கியா ஆன்லைன்ல இருக்கு, பர்னிச்சர்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு. ஆனா அந்த 4 ஹவர்ஸ் என்ன பண்ணலாம்? மாசமே நார்மல் ஆயிடுச்சு. ஐக்கியா ஷோரூம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ் கான் வித் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்ம அதுல ஒரு 4-5 பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் போயிருக்காங்க. நான் சொன்னேன், என்னடா பண்ணேன்னு கேட்டேன். என்ன பண்றது தெரியல சார், ஐக்கியா ஷோரூம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல? சி, we are open and growing big. அப்போ ஒரு இடத்துல இந்த ஐக்கியா ஃபர்னிச்சர்ஸ் பார்த்திருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்களேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ரேக்ல இருந்து பெரிய ரேக் வரைக்கும் இப்படி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கார்னர் ஷெல்ஃப். ப்ராப்ளம் கார்னர் ஷெல்ஃப் இல்ல, கார்னர் வார்ட்ராப். வார்ட்ராப்னா ரக்ஸா இருக்கிறதா நம்ம வார்ட்ராப்னு சொல்லுவோம். அது வந்து கார்னர்ல வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த ஒரு எல் ஷேப் வரும்போது நம்ம கார்னர் பீஸ் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா? நீங்க நெட்லயே சர்ச் பண்ணி பாருங்களேன், ஐக்கியா கார்னர் வார்ட்ராப். ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்னர் இதுவே வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அந்த ஸ்பேஸ். நம்ம யோசிப்போம், ஒரு ஸ்பேஸ் விட்டா கொஞ்சம் வேஸ்ட் ஆகுமே ஸ்பேஸ். அவங்க ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ், கலர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்மூத் கலர்ஸ். பட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா லைக் சாலிட் தான் இல்ல. அந்த மாதிரி இருக்கும், பார்க்கலாம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ், சேல் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணது. இப்போ ஐக்கியா வந்து சேல் பிரான்ச்சஸ் தான் லீட் பண்றாங்க. நீங்க ஐக்கியா வந்து ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில சிட்டிஸ்ல மட்டும் அவங்களே இன்ஸ்டால் பண்றாங்க, ஒரு சில சிட்டிஸ்ல நீங்களே கார்பெண்டர் வச்சு இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஸோ வைஸ் ஆஃப் சர்வீஸ் லைக் சிங்கிள் செக்டார்ல எப்படி பண்றோம், ரீஜனல் இன்டெகிரேஷன் எப்படி இருக்கு, இது எல்லாமே இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக். அண்ட் கொலாப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் பேரியர்ஸ். இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சு இல்லையா? ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குல்ல, எப்ப வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஆக்சுவலி இந்தியால ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ, இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சவங்க எல்லாம் இப்ப we are giving the open area. ஓகே, ஓப்பன் ஏரியா இந்த சென்ஸ் you are opening the market for you. நீங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ எங்களுக்கும் சினர்ஜி எஃபெக்ட்னு சொல்லுவோம். உங்களுக்கும் எஃபெக்ட், எனக்கும் எஃபெக்ட். இப்போ ரெண்டு நேஷனும் சேர்றதுனால ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் தேர். அண்ட் குளோபலைசேஷன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்கும்போது எஸ் பியூட்டிஃபுல் பாயிண்ட் தான், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு ஒரு புதுவிதமான ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். இதனால வந்து எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் த்ரெட்ஸை வந்து நான் வார்ட் ஆஃப் பண்ணலாம், விச் மீன்ஸ் ஈஸ் பண்ணலாம், குறைக்கலாம். அண்ட் கம்பேரிட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து நான் லிவரேஜ் எஃபெக்ட்ல கொண்டு போகலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, வெஸ்டர்ன் இல்ல சோசியல் கல்ச்சுரல், அது எல்லாமே இன்டர்நேஷனல் இருக்குல்ல. எப்படி நம்ம இதுல வந்து கல்ச்சுரல் இருக்கும், அதே நம்ம ஊர்லயும் கல்ச்சுரல் பேஸ் பண்ணிருக்கு அவங்க. ஸோ சோசியல் கல்ச்சுரல் டெமோகிராபிக் என்விரான்மெண்ட் பொலிட்டிக்கல் கவர்மெண்டல் லீகல் டெக்னாலஜி ஃபேக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே வருது. அது எல்லாமே நம்ம வரும்போது அந்த சினர்ஜி எஃபெக்ட் வரும். ஸோ நாட் கோயிங் லைக் பை லைக், இது அப்படியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிநேஷனல் என்விரான்மெண்டல் எம்என்சிஸ் பத்தி பேசும்போது, ஸோ வி ஐடென்டிஃபை ஆன்டிசிபேட் அண்ட் மானிட்டர் சிக்னிஃபிகன்ட் காம்பனன்ஸ், என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம், என்ன மாதிரி மேக்ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணும்போது அவங்க கிளியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். ரீஜனல் என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இன்டெப்த் அனாலிசிஸ் பண்றோம். ஏன்னா பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியா நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஜென்ரலா சொல்றோம், ஆனா பர்டிகுலர் நேஷன் பத்தி நம்ம பேசணும்ல. பர்டிகுலரா பேசும்போது அங்க இருக்கிற விஷயங்கள் என்ன, வெதரா இருக்கலாம், அகைன் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கலாம், அங்க இருக்கிற கல்ச்சரா இருக்கலாம், அங்க என்ன மாதிரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்றாங்க, அந்த சோசன் லொகேஷனுக்கு என்ன தேவை, innovations பார்க்கணும். Country environmental analysis, take a deeper look. Yes, obviously environmental factors பாருங்க, இதெல்லாமே environmental factors தான் அந்தந்த கண்ட்ரி ஒரு பர்டிகுலரா பார்க்கணும், ஸ்பெசிபிக் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரிப்பீட்டட் த சேம் தான். ஸோ இது வரைக்கும் ஒரு கிளாஸ் பார்க்கலாம். எஸ் பண்ணணும், பண்ணல. எப்படி காஸ்ட் ப்ரைஸ் இல்லாம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும்? காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட்னா ஜீரோன்னு வச்சுக்கோங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஒரு வேல்யூ இருக்கும். ப்ராஃபிட் இல்லாம பிசினஸ் பண்ணக்கூடாதுதான், பட் அப்படி வச்சா கூட செல்லிங் பிரைஸ் ஒன்று இருக்கணும்ல. அவன் வந்து இப்படி ஜியோ சிம் ஃப்ரீன்னு கொடுக்கலாம், தரக்கூடாது. அப்போ எவ்ரி ப்ராடக்ட் வில் ஹாவ் அ பிரைஸ். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் வில் ஹாவ் சர்டன் ஃபீச்சர்ஸ் தட் இஸ் டெலிவரிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா கஸ்டமர்ஸோட நீட்ஸை வந்து மீட் அவுட் பண்ணணும்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதுல. ஸோ டெஃபினட்டா ஓகே. ஸோ டிசைனா இருக்கலாம், சம்டைம்ஸ் டிசைனுக்காகவே நம்ம வாங்கணும், குவாலிட்டி எக்ஸெட்ரா யூஸ் பண்ணவும் இல்லையா, நல்லா இருந்துச்சு வாங்கி வச்சுக்கிறது வேற. பெயிண்டிங்ஸ் அதோட டிசைனுக்காக தானே. ஓகே, தென் இட்ஸ் பிவட்டல் ஃபார் பிசினஸ். எஸ், ஆக்சுவலா உங்களோட பிசினஸ் டிஃபைன் பண்ணதே உங்க ப்ராடக்ட் தான். நீங்க என்ன
ப்ராடக்ட் நீங்க டெலிவர் பண்ண போறீங்களோ அதை வச்சுதான் வந்து உங்க பிசினஸ். ஓகே, இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து பண்றனாலதான் மிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் சேல்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஓகே, அண்ட் எஸ் ப்ராடக்ட் வில் ஹாவ் அ யூஸ்ஃபுல் லைஃப். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லைஃப் சைக்கிள் சொல்லுவோம். ப்ராபப்ளி எஸ் நம்ம நெக்ஸ்ட் ஹெட்டிங் அதான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ப்ராபப்ளி ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரலாம். இங்க இருக்கு பாருங்க. இது பிசினஸ் லைஃப் சைக்கிள், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. ஓகே, திஸ் இஸ் த டைம். இது வந்து டைம் லைன், இது வந்து சேல்ஸ் லைன். இப்ப பாருங்களேன், டைம் பிகினிங்ல ஒண்ணுமே சேலே ஆகாது. ஓகே, அப்புறம் கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க வாங்கி பார்ப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கி பார்த்தியா நல்லா இருக்குல்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம், கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம். இட் வில் கோ ஆன், இட் வில் கோ ஆன். ஓகே, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்லோப் வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும், விச் மீன்ஸ் இஸ் டேக்கிங் அ growth. அப்போ இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். யூனிட் பை யூனிட் சேல் ஆகும். இன்னைக்கு சேலே ஆயிருக்காது, நாளைக்கு ஒரு 5 யூனிட், அப்புறம் 10 யூனிட், அப்புறம் 15 யூனிட், அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். இட் வில் ஹாவ் அ growth. இது செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கு பிறகு இந்த க்ரோ ஆன இந்த கர்வ் இருக்குல்ல, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் டேக் இட்ஸ் பெண்ட். அந்த ஃபுல்லா பெண்ட் ஆக போற ஸ்டேட் இருக்குல்ல, அது வரைக்கும் மெச்சூரிட்டி. அதுக்கு பிறகு ஒன்ஸ் பெண்ட் ஆயிடுச்சுன்னா இது தேர்ட் ஸ்டேஜ். ஒன்ஸ் பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்லோப் டவுன் போயிடும், அப்படியே டவுன் ஆகும். சம்டைம்ஸ் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் காம்படிட்டர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வேற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்துருவாங்க, ஸோ டக்குன்னு பெண்ட் ஆயிடும். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் இட் வில் நாட் டச் திஸ் கர்வ். ஜீரோலாம் ஆகாது. ஏன்னா இங்க டச் ஆகுதுன்னா சேல் ஜீரோ ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? இட் வில் நெவர் டச். இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த லைட் டச் ஆதான் போயிட்டே இருக்கும். இந்த குட் நைட் லிக்விடேட்டர் காயில் எல்லாம் இருக்குல்ல, லிக்விடேட்டருக்கு என்னென்ன ஒரு காரணம், காயில் மார்க்கெட்டுக்கு கிடைக்குது. இங்க எத்தனை பேர் காயில் யூஸ் பண்றீங்க? இந்த ஹாஸ்டல் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, காயில் நாங்க இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்றாங்க. ஓகே, மொட்டை மாடியில போய் படுத்தா காயில் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்க அங்க நீங்க எலக்ட்ரிசிட்டி தான் நான் செக் பண்றது பிளக் பாயிண்ட்ஸ். சோ இன்னும் காயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லைன் பாருங்களேன், போவே போகாது. இஸ் இட் ஓகே? இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிஎல்சி, இன் ஷார்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். இது பிஎல்சின்னு கூட நீங்க மாத்திக்கலாம், பிசினஸ் லைஃப் சைக்கிள். அப்போ பிஎல்சியா படிக்கலாமானா இல்ல, பிஎல்சினா கம்ப்ளீட் பிசினஸ் லைஃப் சைக்கிள் படிப்போம். அது வந்து நம்ம டிக்ளைன்ங்கிற ஸ்டேட் வந்து மாறும். இது பிஎல்சினே வச்சுக்கலாம். இப்போ என்னோட பிசினஸ் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுமா? இல்ல இல்லையா? இப்போ இந்த கிராஃபை நான் 2 கிராஃபா போடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், இன்ட்ரடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன்ஸ். கொஞ்சம் பாருங்க, ஒரு ப்ராடக்ட் நம்பி பிசினஸ் இருக்காது. இட் வில் ஹேவ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வருது இல்ல, இந்த ஸ்டேஜ் வரும்போது ஐ வில் ஸ்டார்ட் மேனுஃபேக்சரிங் another ப்ராடக்ட். இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும்போது அந்த ப்ராடக்ட் growth ஸ்டேஜுக்கு வந்துடும். இது ஸ்லோப் டவுன் ஆச்சு இல்ல, இந்த கர்வ் இன்னொரு ப்ராடக்ட் வந்துடும். இன்னொரு ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருப்பேன். அப்போ இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆகும்போது என்னோட செகண்ட் ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ப்ராடக்ட் டிக்ளைன் ஆகும், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டும் இருக்கும், செகண்ட் ப்ராடக்ட்டும் இருக்கும். இப்போ செகண்ட் ப்ராடக்ட் டிக்ளைன் ஆகும்போது ப்ராப்ளி another ப்ராடக்டோட கர்வ் இப்படி வரும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸா இதுல இந்த கர்வ்ல ஏதாவது ப்ராடக்ட் ஹிட் ஆகும் பாருங்க, செம்மையா ஜம்ப் ஆயிட்டு இறங்கிருக்கும். இல்லைன்னா இந்த கர்வ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் எப்பயாவது பெண்ட் எடுக்கும். செம்ம ஹிட்டான ப்ராடக்ட் தான். இவனுக்கு வந்து பயங்கர ஸ்டிஃப் காம்படிஷன் இருக்கும். ஸ்டிஃப் காம்படிஷன்ல இவன் தான் டாப்பர்ல இருக்கும். அவ அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வச்சு நீங்க கெஸ் பண்ணீங்களா என்னோட பிசினஸ் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நான் என்னோட பிசினஸ் பிளான் பண்ணவே முடியாது. எப்ப வேணாலும் அது வந்து க்ளோஸ் ஆக சான்சஸ். அதனால இந்த க்ரோத் ஸ்டேஜுக்கு வரும்போது அதாவது ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. க்ரோத் ஸ்டேஜ் இருக்கும்போது இன்னொரு ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ் கொண்டு வந்துருவாங்க. க்ரோத் ஸ்டேஜ் அண்ட் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, க்ரோத் ஸ்டேஜ்ல வந்து நல்லா பணம் இருக்கும், மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல பணம் இருக்காது. விச் மீன்ஸ் சேல்ஸ் நடக்கும், பட் அட் சேம் டைம் வந்து நீங்க அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு காமிக்கிற ஸ்டேட்ல இருப்பீங்க. ப்ராபப்ளி இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போடணும். ஓகே, ரீசென்ட்லி ஐ கேம் அக்ராஸ் திஸ் ஃபார்ச்சூன் பி டாட்டா கோதுமை மாவு இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போடுறான். பை ஒன் கெட் ஒன், ஏன் இந்த பை ஒன் கெட் ஒன் போடுறான்? பிகாஸ் இஸ் நியூ. ஆஷிர்வாத் கம்பீட் பண்ணணும். ஓகே, ஆஷிர்வாதோட ரேட்ல ஃபார்ச்சூன் வாங்க முடியுதுன்னா அப்போ நான் நினைப்பேன்ல, ஏன் நானே வாங்கிருக்கேன். ஓகே, நான் நினைக்கிறேன் ஆஷிர்வாத் ரேட் இதுதானே, ஏன் வாங்கி பார்க்க கூடாது. பட் ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபார்ச்சூன். ப்ராபப்ளி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணா எனக்கு பழகிடும். ஓகே, ஒரு ஃபேமிலியில ஒரு நாலு சப்பாத்தி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg ஐம் கெட்டிங் 2 kgs. ரெகுலர் சப்பாத்தி ஈட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஓகே ஃபேமிலியை வந்து பார்த்து நான் ரன் பண்றேன், அப்போ 1 kg போக 2 kg கிடைக்கணும்னா let me buy and see. ஓகே, என்ன கொஞ்சம் டேஸ்ட் மாறும். நான் அதாவது
யூஸ் டு தட் டேஸ்ட். ஓகே அவ்வளவுதானே. அப்போ ஃபார்ச்சூன் வந்து இப்போ ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஃபார்ச்சூன் இஸ் மென்ட் ஃபார் ஆயில். ஃபார்ச்சூன் ஆயில் இருக்கு. அந்த இப்போ அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இவனும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். மெச்சூரிட்டியில இருக்கனால அவனும் இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டான். பை ஒன் கெட் பண்ண கொடுக்கலாம். எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட். எம்டிஆருக்கு வந்து எக்கச்சக்கமான டஃப் காம்படிட்டர்ஸ். குலாப் ஜாமுன் பேக்கெட் கூட சொல்றேன். எக்கச்சக்கமான டஃப் ரெடி பண்றது, நாட் ரெடிமேட். ஸோ எக்கச்சக்கமான காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் they are able to manage. Okay, so this is going on. Then main advantage of PLC approach is to diagnose a portfolio of products. This என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்கு அதை நம்ம பார்க்கறதுக்காக பர்டிகுலர் அட்டென்ஷன் ஹேஸ் டு பி கிவன். ஏன்னா டிக்ளைனிங் ஸ்டேஜ் இருக்கட்டும் ப்ராபப்ளி நீங்க ப்ராப்பரா கொஞ்சம் பார்த்துக்கணும்னு அர்த்தம். இதுக்கு ஏதாவது ஃபீஸிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, எப்போ ஃபீஸிபிள் ஆல்டர்னேட்டிவ் பார்ப்பீங்க? இன்ட்ரோடக்டரி அண்ட் க்ரோத் ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, நீங்க ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து க்ரோத் மெச்சூரிட்டி இதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட் வேற வேலையில பிஸி ஆயிடும். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்க்கணும். So next one we'll go for value chain analysis. So value creation. You produce value for the customers. You show the product 10 rupees, but now we get 12 rupees கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன். Why you pay 12 rupees? That extra 2 rupees what it matters for. என்ன வேல்யூ நீங்க எடுக்காத அந்த வேல்யூ தரீங்க. இந்த வேல்யூ நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க ப்ரொவைட் பண்ணனால ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அண்ட் எஸ் தே சென்ஸ் தட் நான் எக்ஸ்ட்ரா வேல்யூ போட்டிருக்கேன்னா அது எனக்கு வேல்யூ கிரியேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ப்ராஃபிட்ஸா மாறும். Okay. Companies generate more value and likely to create more profit than those that generate less value. So it's normal then. Okay. So it's a method. I'll directly go here. It's a method used by strategists to break down each process that their business employs. Please highlight. Value chain analysis is complete process of breakdown பண்ணி எந்த இடத்துல என்ன மாதிரியான சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இதான் மெயின் டேர்ம்ஸ். பிரேக் டவுன் ஆஃப் ஆபரேஷன்ஸ். ஓகே, ஏன்னா வேல்யூ செயின் தான் மொத்த ப்ராசஸையும் சேர்த்து நம்ம பார்க்க கூடாது, தனித்தனியா பார்க்கணுங்கிறது. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ்ல எந்த இடத்துல நான் எதை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இதோட எஃபிஷியன்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், அண்ட் இதனால எனக்கு எப்படி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும். அகேன் இஃப் ஐ கோ ஃபார் கிராசின்ஸோட என்னது சாரி உள்ளா ஷீப் வருது. உள்ளு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? ஆக்சுவலா இதுக்கு வந்து 4 ப்ராசஸ் மெயினா வரும். ஆக்சுவலா உள்ள ரெண்டுக்குமே முதல்ல வந்து ஷீப்ல இருந்து ஃபர்தர் கட் பண்ணி எடுப்பாங்க. அப்புறம் அது ஒரு ப்ராசஸ் போகும். அதுக்கு பேர் வந்து கோம்பிங்னு சொல்லுவாங்க. கோம்பிங் ப்ராசஸ் வந்து என்னன்னா ஃபர்னா கொத்து கொத்தா தானே கிடைக்கும். இந்த கொத்து கொத்தா முடிஞ்சு அந்த வீடியோ மட்டும் பாருங்களேன். இது என்ன ப்ராசஸ் பண்றாங்க, எப்படி இந்த உள்ள வந்து ப்ராசஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா அவங்களோட மெயின் வெப்சைட்ல இருக்கு. அவங்களோட கம்பெனி வந்து ஜெயஸ்ரீ இல்லையா? ஜெயஸ்ரீ இருக்கு, விக்ரம் இருக்கு. நான் ஒரு கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜெயஸ்ரீயோட மெயின் வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்களே வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலே போதும். அதுல பாத்தீங்கன்னா இந்த உள் கோம்பிங் இருக்கும். உள் கோம்பிங்னா மொத்தமா கொத்தா கிடைக்குது. ஷீப்போட உள் வந்து கொத்தா கிடைக்குது. அந்த கொத்தா இருக்குது எனக்கு நூல் நூலா வரும். ஓகே, நூல் நூலா அந்த கோம்பு தலை வாடுற கோம்பு, அந்த சீப்பு சொல்றோம் இல்லையா, அந்த சீப்ல எப்படி லைன்ஸ் இருக்கு அதே மாதிரி அந்த மிஷின்லயும் லைன்ஸ் இருக்கும். ஐ திங்க் ஒரு 4-5 லைன்ஸ் இருக்கும். இவ்வளவு பெரிய கம்பி லைன்ஸ் மாதிரி இருக்கும். அது அந்த உள் வந்து என்ன ஆகும்னா இந்த நடுவுல அனுப்புவாங்க. ஓகே, இந்த நடுவுல அனுப்பும் போது அதை வந்து கொஞ்சம் கிளீனிங் பண்ணிட்டு அது நூல் நூலா வரும். அந்த நூல் நூலா வர்றது பேர் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. லென்த்தியா வருது இல்ல, அதுக்கு பேர் ஸ்ட்ராண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த ப்ராசஸ் போகுது. அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ரா மெட்டீரியல் எங்க இருந்து எடுக்கிறேன், அதானே என்னோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இவங்க வந்து யூரோப்பியன் உள்ள யூஸ் பண்றாங்கிறது பெரிய அட்வான்டேஜ் தான். இஸ் இட் ஓகே? அண்ட் இஸ் வேல்யூ செயின் அனாலிசிஸ்ங்கிறது எல்லா சைஸ் ஆஃப் பிசினஸ், ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து மல்டி ஆர்கனைசேஷன், எம்என்சிஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். So இங்க திரும்ப இந்த definition இருக்கு. It's a method of examining each activity. Can please make a note of this heading also, this box also. When you have a value chain analysis, you must analyze how each stage in the process adds or subtracts value. என்ன difference create பண்ண போறீங்க. Is it okay? ஆக்சுவலா அந்த அனாலிசிஸ் வந்து மெயின் ரோலே வந்து என்னன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து டிஸ்கிரைப் பண்றதுதான். இந்த ஆக்டிவிட்டிஸ்னால எப்படி நீங்க வந்து உங்களோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அசஸ் பண்ண போறீங்க. அல்டிமேட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வரணுங்கிறது தான். ஸோ எப்படி வந்து அனலைஸ் பண்ண போறீங்க. இது வந்து அக்கௌண்டிங் அனாலிசிஸ்ல வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க வேல்யூ அடிஷனை பேஸ் பண்ணி வேல்யூவா மாத்துறது இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி வேல்யூ. அதுக்கு பிறகு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றது. ஸோ மேஜரா 2 பேசிக் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து செப்பரேட் ஆக்டிவிட்டிஸா ஐடென்டிஃபை பண்றது. ஸோ ஐடென்டிஃபைங் இஸ் ஒன். அதுக்கு பிறகு அசஸ் பண்றது. முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. செப்பரேட் பிரிக்க தெரியணும். உங்களுக்கு எல்லாமே பிரிக்க முடியாது. செப்பரேட் பிரிக்க தெரியணும். அதுக்கு பிறகு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இதை வந்து மைக்கேல் போர்ட்டர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாரு எப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலா ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா
இதெல்லாம் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மெட்டீரியல் உள்ள கொண்டு வரது. ஓகே. அதுக்கு பிறகு ஒரு சில ஆப்பரேஷன்ஸ் போகும். ஓகே. அதுக்கு பிறகு வந்து அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வெளியில போகும். ஃபினிஷ்டு குட்ஸா. அதுக்கு பிறகு மார்க்கெட்டிங் சேல்ஸ் எல்லாமே போகும். அதுக்கு பிறகு ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் இதெல்லாமே இருக்கும். இங்க ஒரு மார்ஜின் இருக்கும். அல்டிமேட்லி நீ போயிட்டு எண்ட் வேல்யூ செயின்ங்கிறது வேல்யூ கிரியேஷனால எனக்கு எண்ட் அப்பிங் ப்ராஃபிட் தான். ஓகே. இதெல்லாம் பிரைமரியா. இப்போ இதை சப்போர்ட் பண்றதுக்கு சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ். ஃபார்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் ஹவ் யூ ப்ரொக்யூர். ஓகே. இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணோம். இது வந்து மைக்கேல் போர்ட்டர். ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு ஹெட்டிங்கே வந்து எப்படி இருக்கும்னா மைக்கேல் போர்ட்டரோட வேல்யூ செயின் அனாலிசிஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கீ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டம் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மிஷின்ஸா இல்லைன்னா ஆர்கனைசேஷன் எப்படி இதை சூஸ் பண்ண போறாங்க. எதுவும் ரேண்டம் கலெக்ஷன்ஸா இருக்கலாமா அப்படின்னு செக் பண்றது. மிஷின்ஸ் மட்டும் இல்ல, கம்ப்ளீட் ரிசோர்ஸ் மெட்டீரியல் மணி பீப்புள் எல்லாமே பார்க்கணும். இதெல்லாமே கரெக்டா ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் பார்க்கணும். இப்பதான் நம்ம வரும். இதெல்லாம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி வேல்யூ. ஓகே. நீங்க வேல்யூல ஏத்த வேண்டாம், லேபர்ல மாத்துங்களேன். ப்ராபப்ளி ஹேண்ட்மேட்னு சொல்றோமா. ஹேண்ட்மேட்னு சொல்லும் போது லேபரோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க அங்க கொடுக்குறீங்க. ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ், ஹேண்ட்மேட் சோப். நீங்க வந்து லேபர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தரீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த இது இருக்கா கோல்ட் பிரஸ் ஆயில், இது செக் என்ன மரச்செக்கு என்ன அதுக்கு இப்போ ரீசெண்டா இட்ஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீங்க வந்து மிஷின் ப்ராசஸ்ல போச்சுன்னா அது வந்து என்ன ஆகுது, அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நல்லா அதோட நேச்சர் மாறுது. இப்போ வந்து இந்த ஹேண்ட் கோல்ட் பிரஸ் ஆயில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அது குவாலிட்டி மாறல, ஹீட் ஆகல, உங்களுக்கு ஹீட்டிங் காம்பனன்ட் வரல. இப்படி சொல்லணும்னா இட்ஸ் ஆடிங் வேல்யூ. அப்போ மரச்செக்கு என்னன்னா மாட்டை வச்சு ஓட்டுவாங்க. ஓகே. அது ஒரு மிஷினை வச்சு ஓட்டுறாங்க. ஓகே. ஸோ தட் ஹேப்பன்ஸ். ஸோ இதனால வந்து எனக்கு வேல்யூ அடிஷன். அப்போ உங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்கும், எப்படி டிப்ளாய் பண்ண போறீங்க ப்ராப்பரா. இந்த டிப்ளாய்மெண்ட்ங்கிறது இதான் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். கரெக்டா எந்தெந்த ரிசோர்ஸ் எங்கெங்க நீங்க போகணும். ஒரு இடத்துல மணி தேவைப்படும், ஒரு இடத்துல வந்து மிஷின்ஸ் தேவைப்படும், ஒரு இடத்துல லேபர்ஸ் தேவைப்படும், ஒரு இடத்துல வந்து ஹெச்ஆர் பீப்புள் தேவைப்படுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா, அதுதான் வந்து வேல்யூ செயின் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க இது. ஓகே. ஸோ எப்படி இந்த லிங்க் எல்லாம் மேனேஜ் பண்ண போறீங்க, அதனால அல்டிமேட்டா எனக்கு என்ன வேணும், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணும். பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் ஏற்கனவே எங்க டிஸ்கஸ் பண்ணதுதான். இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பாருங்களேன், மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங், ஸ்டாக் கண்ட்ரோல், மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட், ரா மெட்டீரியல் ரிலேட்டட், டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்டேஷன், வேர் ஹவுசிங், இந்த இஓக்யூ எல்லாம் இங்க வந்துடும். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எல்லாம் பார்த்துருக்கோமா, அதெல்லாமே இங்க கவர் பண்ணிடுவீங்க. ஆப்ரேஷன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தீஸ் இன்புட்ஸ் இன்டு ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஆப்ரேஷன்ஸ். செகண்ட், மிஷினிங், அசம்பிளிங், பேக்கேஜிங், டெஸ்டிங், கன்வெர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் டு ஃபினிஷ் குட்ஸ், எல்லாமே கம்ப்ளீட்டா இன்புட் டு அவுட்புட்டா மாத்துறது. தேர்ட் வந்து அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங், ஃபினிஷ்டு. இங்கேயும் வேர் ஹவுசிங் இருக்கு, இங்கேயும் வேர் ஹவுசிங் இருக்கு. இந்த வேர் ஹவுசிங் வந்து எதுக்கு பாக்குறோம்னா ப்ராப்பர்லி ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இதே சர்வீசஸா இருந்தா இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஒரு இடத்துல நடக்கணும். அப்போ என்ன பண்றோம் எல்லாமே. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ஹவ் யூ bring awareness to the consumers about this product. ஏன்னா இதுல என்ன ஹைலைட் இருக்கு. ஸோ கன்சியூமர்ஸ் அண்ட் யூசர்ஸ் வந்து they should be aware of the product. ஓகே. சேல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் will be working, advertisement, selling இதெல்லாமே இருக்கும். And how you're going to assess that particular serviceங்கிறது பார்க்கணும். கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் பார்க்கணும். Then we have the service கம்ப்ளீட்டா வந்து இன்ஸ்டலேஷன், ரிப்பேர், ட்ரைனிங், ஸ்பேர்ஸ் இதெல்லாமே ஆஃப்டர் சேல் சர்வீஸும் அதுல இன்க்ளூடட். ஓகே. போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸ் சொல்லுவோம் இல்லையா, ஏஎம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட், how you're going to procure. ஓகே. ப்ரொக்யூர்ங்கிறது எப்படி வாங்குறீங்க, எந்த வேரியஸ் ரிசோர்சஸ், இந்த ஜஸ்ட் இன் டைம் இன்வென்ட்ரி இதெல்லாமே வரும். டைரக்டா மெட்டீரியல் வரப்போகுதா இல்ல நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்களா. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நோ எல்லாம் பாக்குறது. ஓகே. எப்படி இதை டைரக்டா நீங்க வந்து கனெக்ட் பண்ண போறீங்க, அப்சல்சன்ஸ் ஆயிடும். தென் வில் கோ ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆரோட கனெக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுவும் வந்து மார்ஜின் கிரியேஷன்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா. ஓகே. So probably I'll close over here. I think we have completed half of this content. Next classல வந்து we'll start in industry environment class. ஒரு class பார்த்துட்டு வந்துடுங்க. Probably ஏதாவது doubts தான் நம்ம discuss பண்ணிட்டு we'll take over. Okay. Thank you. Thanks for joining.